வாணி நீங்க நேரம் முடிச்சிட்டீங்களா? லண்டனில் 10 மணி 1 நிமிடம். பாமுகம் ஃபாட்டிவிலனு தமிழ் வானில் இவர்கள் அனைவரது குடும்பம் கோலியான் தோப்படும் நவலா சுனானவர்கள் வணக்கம் பாருங்க நவலா சுனானவர்களே இனிதான வணக்கம். வாணி சாரி நீங்க ஆயிட்டேன். வணக்கம் ஆரம்பிங்க. ஆம், இனிதான வணக்கம் காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். ஆம், இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளை. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் தொலைக்காட்சியில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். ஆம், குடும்பம் குவலியம் 1068வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் முன் வருகிறது. அதற்கு முதல் இப்பொழுது லண்டன் தமிழ் ரேடியோ வந்து ஆப் ஊடாக வருகின்றது. அந்த ஆப்பினூடாக கேட்கும்போது மிக துல்லியமாக தெளிவாக நன்றாக இருக்கிறது. நாங்கள் இனி காரில் போட்டுட்டு அதில் அப்படியே நாங்கள் ஹெங் பண்ணி விட்டுட்டு கேட்டுக்கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அப்பால கிடைக்கின்றது. அவை எல்லோருக்கும் அது வரப்பிரசாதமாக அமையும். அந்த வகையில் இப்பொழுது ஆப் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் இந்த குடும்ப கோலியத்துக்கு ஊடாக இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லிக்கொண்டு firstodio.net லண்டன் தமிழ் வானொலியில் இப்பொழுது ஆரம்பமாகிறது குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறைகளோடு தாங்கி வார ஒன்றாக இருக்கின்ற இந்த குடும்ப குவலியத்தில் முக்கியமான ஒரு இன்றைய செய்தி ஒன்றை உங்களுக்கு தந்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஃபீவா 2026 நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நொக் அவுட் போட்டிகள் இப்பொழுது நடைபெறுகின்ற ஒவ்வொரு அணியும் விலகி விலகி கொண்டு போய் இனி அக்டபினால பியட்டபினால அப்படியே வந்து கொண்டிருக்க கூடிய நிலையில் நேற்று பிரான்சும் சுவீடனும் அடித்த கோலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 3-0 என்று பிரான்ஸ் வெற்றி பெற்றது. அதுவும் எம்பாவே என்ற ஒரு சிறப்பான வீரர் அவருடைய வேர்ல்ட் கப் இதுல இவ்வளவு கோல்கள் அடித்தார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு 2 கோல் அவர் போட்டிருந்தார். இது ஒரு மறக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆகவே அந்த 2 கோலை அவர் தான் போட்டார். 3வது இன்னொருவர் போட்டிருந்தார். ஆகவே அந்த போட்டிகள் எல்லாம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். ஆகவே இப்பொழுது முதல் அணிக்குள்ள வந்திருக்கிறார்கள் பிரான்ஸ். சாதனை படைத்திருக்கிறது. இனி அக்டபினாலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பிரான்ஸ் அணிக்கு இருக்கின்றது. அதே நேரம் மெக்சிகோவும் இக்கடோ வந்து எங்களோட அடிச்சு, அதாவது ஜெர்மனியோட அடிச்சு வெற்றி பெற்றவர்கள் திருப்பி மெக்சிகோவோட அடித்து இப்பொழுது அவர்கள், அதாவது இக்கடோ தோற்க மெக்சிகோ வின் பண்ணி இருக்கிறார்கள் 2-0. இங்கு மிக முக்கியமான இதை கவனிக்க வேணும். இப்பொழுது தென்னாப்பிரிக்க நாடுகள் பல வந்திருக்கின்றன. அந்த வகையிலே மெக்சிகோ 40 ஆண்டுக்கு பிறகு உலக கோப்பையில வந்து நொக் அவுட் சுற்றில வெற்றி பெற்ற ஒரு தகுதியை பெற்றிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 40 ஆண்டுக்கு பிறகு என்ற ஒரு செய்தியை நாங்கள் படித்திருந்தோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து விம்பிள்டன் உலக போட்டிகள் 2026 இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. மிக பிரமாண்டமான ஒரு போட்டியாக விம்பிள்டன் போட்டிகள் தொடர்கின்றன. பல முன்னணி வீரர்கள் எல்லாரும் இந்த சுற்றில கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த செய்தியும் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டு அதை தந்தேன். மற்றது உலக மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள் இந்தியா. அதே நேரம் வெனிசுலா நாடு உங்களுக்கு தெரியும். அந்த வெனிசுலா நாடு 2 முறை நிலநடுக்கம் வந்துவிட்டது. இரட்டை நிலநடுக்கம் என்று சொல்வார்கள். 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். அதுக்கு நிதி உதவிகளை எல்லாம் பேங்குகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் இன்னும் காணாமல் அந்த எத்தனையோ இடர்பாடுகளுக்குள்ள எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலேயே உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு இது அந்த நிலநடுக்கம். பூமியை எவ்வளவு தூரம் மனிதன் கிண்டுறானோ அந்த அளவு தூரம் மனிதனுக்கு ஆபத்துகளை தரக்கூடிய ஒன்று வந்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, சரி இப்பொழுது நாங்கள் குடும்ப கோலியத்துக்கூடாக வருவோம். மிக முக்கியமான அடுத்த சந்ததிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பேசிக்கொள்ளலாம், அப்பூடாகவும் வரலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் உங்கள் கருத்துக்களை அந்த தளத்தில நீங்கள் பதிவிடலாம். நான் வாசிப்பேன் அதையும்.
ஆம், இன்றைய வாழ்வியல்ல ஒரு சொத்து பிரச்சனையை கொண்டு வர எப்படி என்றால், இன்றைய வாழ்வியல்ல பெற்றோர் சேர்த்த சொத்து நாங்க எல்லாரும் சேர்த்து இன்னும் எல்லாம் சேர்த்து வச்சிருப்போம். யாருக்கு? அடுத்த சந்ததிக்கு. எங்கட பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ அவைகளுக்கு கொடுப்போம். ஆனா இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு கையளிக்கிற விடயத்துல மிக கவனமாக இருங்கள். அனுபவமான கருத்துக்களையும் இதுக்கு நான் சொல்ல போறேன். திருமணத்தின் போது என் பிள்ளைக்கு நான் திருமணத்துக்கு என்னுடைய சீதனம் என்று நான் கொடுக்காவிட்டாலும் இந்த சொத்துக்கள் சிலதை எழுதி விடுகிறேன். ஏனென்றால் நான் கௌரவமா கொடுக்கணும், ஏனென்றால் வார மருமானுக்கு சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைப்போம். அப்ப கையளிப்பது அந்த உடனே நாங்கள் எழுத்து நேரமே எழுதி விடுறதோ, அல்லது நாங்கள் கொஞ்சம் முதிர்ந்தா போல கொஞ்சம் இருப்போம் வீட்டில இருந்து கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு பேர்ந்து எழுதி விடுவோம் என்று பின்னால எழுதுறது நல்லதா, எது சிறந்தது என்று கேட்கிறேன். என்னை விட அனுபவம் கூடியவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த செய்தி அடுத்த இப்ப எங்களை போல இருக்கிற நாங்கள் நடுத்தர வயதை கடந்து விட்டோம் தானே. அப்ப நாங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறோமல்லோ, அவைக்கு இது ஒரு வாய்ப்பான ஒரு விழிப்புணர்வான தகவலாக இருக்கும் என்றதை சொல்லிக்கொண்டு, சரி இப்பொழுது நான் ஒவ்வொருத்தராக எடுக்கின்றேன். வணக்கம் ஜியாக்கா. வணக்கம் வாணி. வணக்கம் லாஸ்வநாதன். வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இன்றைய 1ஆம் தேதி அப்சோர் மூலம் நாங்கள் அதை திறந்த வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, மற்றது இப்ப வெனிசுலாவில இப்ப ஜப்பானிலும் இந்தோனேசியாவிலும் காலம் சரியான நிலநடுக்கம். இந்தியா பயப்படுதான் தங்களுக்கு மீதாவது ஏற்படுமா என்று அதையும் அறிந்தோம். ஏனென்றா இப்ப திருமணமான போது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனா எல்லா சொத்துகளையும் திருமணத்தின் போது எழுதி வைத்தா பின்னுக்கு ரோட்டில தான் பெற்றோர் நிற்க வேண்டி வரும். விடுவார்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு. அப்படித்தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சமாவது அவர்கள் திருமணத்துக்கு கொடுக்கத்தான் வேணும் செலவு அது இதன்று சொல்லி கொஞ்சத்தை கொடுக்கலாம். ஆனால் முழுதையும் எழுதி வைக்கிறது ஏனென்றால் கிளை பிள்ளைகளும் இருக்கிறோம், அதுகளுக்கு அந்த பங்கு கொடுக்கத்தானே வேணும் என்று சொல்லி சில பேர் முதல்ல சீதனத்துக்குள்ளே கேட்டுருவேன். நம்ம எனக்குள்ளதையும் சொத்து எழுதித்தாங்க. ஆனால் கடைசி வரையும் பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கடைசி வரையும் பிள்ளைகளுக்கு அந்த இருக்கிற காலத்துல கல்யாண திருமண நேரத்திலும் எழுதியே கொடுக்கக்கூடாது. ஓ அப்படியா? அப்ப எந்த பதக்கஞ்சங்கிலி உனக்கு தாரன் பிள்ளை கண்டு உடனே கொடுத்துடுவா அம்மா கல்யாணம் விடுதாண்டு. அதான் அப்படி கொடுக்கறது வேறு, அது நகையில கொடுக்கற வேறு. இப்ப சொத்துகள் காணிகள் பூமிகள் வீடுகள் இருக்கைகளோ அந்த இதுல கொடுத்து விட்டா கடைசி காலத்துல இப்பதே தெரியுது அதிகமான பெற்றோர்கள் எல்லாம் ரோட்டு வழியில் திரிகிறார்கள். எழுதி கொடுத்து விட்டுட்டு இடம் இல்லாம எப்படியும் கடைசி நேரம் மட்டும் அந்த வீடு இருந்து என்று சொன்னா அந்த சொத்த பிள்ளைகளுக்கு எழுதாம விட்டிருந்தால் அந்த பிள்ளைகள் பெற்றோரை அந்த வீட்டிலே இருந்தோடும் கடைசி நேரத்தில் மட்டும் என்ன பாப்பினம்னு சொல்லி அந்த பெற்றோருக்கு ஒரு இது இருக்கும். என்ன நாங்கள் கடைசி வரை இந்த வெள்ளாட்டா ரோட்டில தான் நிற்க வேண்டி வரும். எனவே நான் சொல்றேன், திருமண காலத்துல ஒரு அது கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு கடைசி நேரம் கொடுக்காம அவர்கள் இப்போ பேங்க்ல ஆனா ஒன்று இடையிலே அவர்களுக்கு இறப்பு அப்படி ஏதும் வந்து சொன்னா அதுவும் பெரிய பிரச்சனை தான். எழுதாம சேர்த்துட்டா திடீரென்னு இப்போ ஒரு தாயில தகப்பன் வீட்டில் இருக்கீங்களோ ஒருவர்களுக்கு திடீரென்னு மரணம் ஏற்பட்டு விட்டால் அது ஒரு கேள்விக்குறி. என்னண்டா ஏற்பட்டு விட்டால் அந்த நேரம் எழுதி கொள்ளலாம். திடீரென மரணம் ஏற்பட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். அது பிள்ளைகளுக்கு பின்னுக்கு பிள்ளைகள் எல்லாரும் சண்டை பிடிக்கத்தான் தொடங்குங்கள். இப்படி எழுதாம போட்டுட்டார், நீ எனக்கு வேணும், உனக்கு 4 பிள்ளைகள் இருந்தா 4 பிள்ளைகளும் சண்டை தான் பிடிக்குங்கள். எனக்கு நீ தரணும், உனக்கு வேணும், அப்படி பெரிய சண்டை வரும். ஆனா அதை இருக்கிற காலத்துல இந்த மாதிரி சோதனைகளா இருக்கிற காலத்துல கடைசி வரையும் அவர்கள் இருந்து கடைசி ஈழா காலத்துல எழுதி கொடுக்கிறதான் சிறப்பான கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி ஐயாக்கா. அருமையாக சொல்லியிருக்கா. நீங்க சொத்து பத்தை என்ன கொடுங்க, உங்களுக்கான பகுதியில ஒரு கொஞ்சம் வச்சிருங்கோ, அப்பதான் நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வருமண்டு. ஏன் அந்த சுதந்திரத்தை இந்த பிள்ளை தராதா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கிறது. ஏன் சரி பிள்ளைக்கு தானே கொடுத்தேன், நான் ஏன் பிள்ளை தரமாட்டாதா என்று ஒரு கேள்வி எனக்கு இருக்கின்றது. சரி, அடுத்து யார்? பிள்ளைகள் இருந்தாலும் கூட சில காப்பகத்துல விட்டுக்கிறோம். என்ன பிள்ளைகள் பெற்றோர் இருந்தாலும் காப்பகத்துல கொண்டு முழு சொத்துக்களையும் எழுதி போட்டு கொஞ்சம் காசை கட்டி போட்டு காப்பகத்துல கொண்டு சில நேரம் அனாதிலா விட்டுட்டு அதுல பார்க்க இல்லாத நிலைமையில இருக்குதல் பெற்றோர். என்ன அப்ப அந்த சொத்துக்கா முடியாது பெற்றோரா பார்க்கணும்னு சொல்லி இந்த பிள்ளைகள் பார்த்து கிடப்பினோம். என்ன ஒரு எண்ணம் வர வேணும். என்ன பாப்போம் எப்படியான எண்ணங்கள் வருகிறது என்றதை பாப்போம், இறுதியில பாப்போம். மிக்க நன்றி ஐயாக்கா. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல தலைப்போட வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் என்னுடைய முதல் கருத்தை நான் சொல்லி விடுறேன். என்னண்டா, நிச்சயமாக நாங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க தேவையில்லை என்றது என்னுடைய கருத்து. ஏனெண்டா
ஆம். நாங்கள் இந்த நாட்டுக்கு வரைக்க 2 கையை நம்பித்தான் வந்தோம். வந்து இப்பொழுது இந்த நாட்டில நாங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம் என்றால் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் அடி அத்திவாரம் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு அத்திவாரம் இந்த நாட்டுல ஒரு தரம் போட இல்லை. நாங்கள் இன்று விசா கிடைக்கல நாளைக்கு அனுப்பிடுவானோன்ற இதுல தான் நாங்கள் இருந்தோம். ஆனா இப்ப வந்து பிள்ளைகளுக்கு நாங்க நல்ல படிப்பை கொடுத்துருக்குறோம், நல்ல உத்தியோகம் இருக்கு, சொத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அதை நான் சொல்றேன்னுடா, சில பெற்றோர்கள் எங்க தங்களை உருக்கி தங்களை வருத்தி தங்களை தியாகம் செய்து இந்த சொத்தை சேர்க்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த சொத்தோட அருமை தெரியாமல் அந்த பிள்ளைகள் வாழ்கிறார்கள். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம், நீங்கள் அந்த சொத்தை எப்ப திருமணத்துக்கு போது எழுதணுமா, திருமணத்துக்கு பிறகு எழுதணுமா, வயோதிபத்தில் எழுதணுமான்னு சொன்னா இது அப்படி சொத்து எங்கள்கிட்ட இருந்தால் சீவிய உருத்து வச்சுத்தான் பிள்ளைகளுக்கு எழுத வேணும். எங்களுடைய இறப்புக்கு பின்பாடு எழுதி வைக்க வேணும். அது எந்த வயதிலையும் எழுதி வைக்கலாம். எங்களுடைய இறப்பு சீவிய உருத்து, நாங்கள் வாழ்ற காலம் வரையும் அவியல் அதை எதுவும் செய்யக்கூடாதுன்ற சீவிய உருத்து வச்சு அதை எழுத வேணும். அதே சமயம் என்னதான் நாங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும், நாங்கள் என்னதான் செய்தாலும் 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ இருந்தால் கவர்மெண்டே அதை பிரிச்சு கொடுக்கும். நாங்க வச்சுக்கிற சொத்தை இப்ப நாங்க கொடுக்காம விட்டால் இறந்தால் உடனே கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கும். இப்ப அவைய போட்டு சண்டை பிடிச்சா கூட 2 பிள்ளையா இருந்தா 50% என்று கவர்மெண்ட் ஒரு கோர்ட்ஸே அதை முடிவு செய்ய போகுது. ஆனால் இந்த சொத்துகளால பல இடங்கள்ல இப்ப சேர்த்து வைக்க வேண்டாம் என்ற அந்த ஒரு கருத்துல வாரன், சேர்த்து வைக்க கூடாது என்றது நாங்கள் நினைக்கிறோம். ஆனா ஒரு மனிதன் முன்னேற்றத்தை இப்ப இப்படி பாக்கினோம்டா, நீ இவ்வளவு காலம் இங்க இருந்தா என்ன வீடு வேண்டினியோ, காணி வேண்டினியோ, சொத்து வேண்டினியோ என்ன இருக்கிறப்ப அத முன்னேற்றமா பாக்குற சமுதாயம் மத்தியிலே இல்ல நாங்கள் வாழ்றோம். அப்ப நாங்கள் முன்னேற்றம் இல்லையென்று எடுத்து போடுவினமே. இல்ல இப்ப அப்படி நீங்கள் அப்படி முன்னேற்றம் இல்லை என்று சொல் எடுத்துக்கொண்டா, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து நாங்களா உழைச்சு நாங்களா சம்பாதிச்சதுதான் இவ்வளவு. ஆனா எங்களை வருத்தி எங்களை ஒருத்து எங்களால முடியாததை முடியும் என்று நிலைநாட்டி எத்தனை பேர் வீட்டை வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கிறார்கள். அது உண்மைதான். அடுத்தது எத்தனை பேர் பேங்க் லோனுக்கு காரை வாங்கி போட்டு வாழ்கிறார்கள். அப்ப அதெல்லாம் எங்களை வருத்துற ஒரு வேலை தானே. அப்ப அந்த வருத்தம் தேவையில்லைன்றதான் நான் சொல்றேன். சரி, நீங்க சொன்ன இப்ப 1க்கு 2 வேலை 3 வேலை செய்து வருந்தி வீட்டுக்கு கட்டினோம், அப்படியானவே நான் பாக்குறோம். அதே நேரம் குளிசியம் விழுங்கி வெயிலுக்குள்ள நின்று உழைக்கிறவரையும் பாக்குறோம். அப்ப இப்படி பாக்கல ஏன் இவ்வளவு என்ற ஒரு அளவுக்கான ஒரு மனிதனுக்கு உழைப்பு வேணும், அதை அளவா வச்சிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு சேர்க்கவே இங்கே தேவையில்லை. ஆனால் பெரிய வசந்த மாளிகையும் வேண்டி தாங்கள் ஒன்றும் அனுபவிக்கல. வெளிநாடும் தெரியாது, உள்நாடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்ப அப்படி சொத்து வச்சுக்கிறவியல் கூடி அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சீவிய உருத்த வச்சு எழுதுங்கோ. சீவிய உருத்த வச்சு எழுதுங்க. அப்போ நீங்க வயதான காலத்துல கூடி உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புடியா இருக்கும். அது ஒரு புடியா இருக்கும். பிள்ளைகளும் எங்களை பாப்பினம், அந்த சொத்துக்கா வேண்டியாவது பாப்பினம். ஆனா சரியா சொன்னீங்க. உங்களுக்கு அதாவது மூப்பு உன்னை தாக்கினாலும் உன் கைப்பையில் இழந்து விடாது என்று சொல்லுவீங்க. உனக்கண்டும் ஒன்று வச்சிருக்க வேணும் என்றதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். சரியான உண்டு. என்னுடைய உறவுக்காரர் ஒருவருக்கு நடந்த செய்தி, நீங்க இது சொல்லிக்கதான் அந்த அனுபவம் வருது, மன்னிப்போட மற்றவைக்காக நான் கெரியா சொல்றேன். எங்கட சரியான ஒரு சொந்த உறவு தாய் நம்பி அந்த பிள்ளைக்கு, அதுவும் ஒரு லெக்சரர் வந்து நம்பி எல்லாத்தையும் தாயகத்துல தாயகத்துல எல்லாத்தையும் எழுதி விட்டுட்டா. எழுதி 4 மாதத்துல தாயதோப்பென்ற முடிச்சு மூட்டு என்ன உடுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து தாய பூண்டு திரத்திட்டு அந்த பிள்ளை. அதை நினைச்சு எனக்கு அழுதியா இருந்த, ஐயோ இப்படி ஒரு சொந்த தாய வந்து இப்படி ஒரு பிள்ளை அனுப்புதோ, என்ன இவ்வளவுக்கு அதுக்கு அதுண்ட வன்மம் இருந்திருக்கும். கணவனோட சேர்ந்து எல்லாம் கட்டி தொடக்கம் எல்லாத்தையும் எடுத்து எறிஞ்சு போட்டு தனியா வீட்டை வச்சு அனுபவிக்கவும் இல்லை, வேற எங்கேயோ இருக்குது அந்த வீட்டை வேண்டிட்டு. இன்றைக்கு பாருங்கோ, சொத்துன்னு நாங்கள் கதைக்கிறோம். எங்கட ஊர்ல இருக்கிற சொத்தை விட்டுட்டு நாங்க இங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த சொத்தை பிள்ளை அனுபவிக்கல, புருஷன் அனுபவிக்கல, பொஞ்சாதி அனுபவிக்கல, உறவு ஆரோ ஒரு ஆள் அனுபவிக்குது. அப்ப அப்படி பார்க்க போய்க்கையும் அந்த சொத்துங்களை அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு தந்த சொத்தை என்னால அனுபவிக்க முடியவில்லையே.
அப்ப ஆரோ தானே அனுபவிக்கிறாங்க. அப்படி பார்க்க போய் நாங்கள் ஏன் எங்களை வருத்தி இந்த சொத்துக்களை வாங்க வேணும்? சரி, நன்றி நன்றி. நல்ல ஒரு கேள்வி. சரி, விட்டு விடுவோம். அடுத்த ஆட்கள் என்ன சொல்லி வணக்கம் வணக்கம் ஜீவா. வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம். நானும் அவவுண்ட தலைப்போட தான் அவவுண்ட பதிலோட தான் போறேன். உண்மையாவே சொத்து என்பது கொடுக்க தேவையில்லை. இந்த இனிமே வார ஜெனரேஷனுக்கு உண்மையா தேவை இல்லை. நாங்கள்லாம் அந்த பழக்கம் வச்சிருக்கிறோம். நாங்களுக்கு தேவையோன்னு வச்சிருக்கிறோம். இப்ப மற்ற வெள்ளக்காரெல்லாம் உண்டை குழைச்சி இன்றைக்கே போட்டு அந்த அதை கிரை கார்ட்லயே வாழ்ந்து ஒன்று இருப்பி நம்ம என்ன அடுத்த தச்சலா செத்துட்டு அந்த கார்டு கட்ட தேவையில்லைன்னு முதலே அப்படித்தான் அவ வாழ்ந்து கொண்டு போறது. நாங்கள் மற்ற பக்கமா சேர்த்து வச்சுதான் ஹாலிடேக்கு போறது. அப்ப ஏன் நாங்கள் சேர்க்கிறோம் ஒரு கேள்வி இருக்கல. அப்ப ஏன் சொத்தை சேர்க்கிறீங்க? நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருந்து கொண்டு அனுபவிங்க, ஏன் சேர்க்கணும்? அப்ப இல்ல அது இப்ப வாடகை வீடுன்றது அது ஓகே. இப்ப எங்களுக்குன்ற ஒரு வீடு இருக்கேக்கல நாங்கள் அதை வடிவா பாதுகாப்போம். என்ன நாங்கள் எங்கட செய்து இப்ப ஒரு வாடகை வீடு நாங்கள் அது செலவழிக்க நாங்கள் எங்கட விருப்பப்படி இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு வேணும். எங்கட ஆசைக்கு நாங்கள் அந்த வீட்டை செய்து நாங்களை அனுபவிக்கத்தான் அந்த வீடு. எங்கட இஷ்டப்படி அதை வடிவாக்கி எங்கட இஷ்டப்படி எங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அதன்படி எங்கட வீட வச்சு நாங்களே அனுபவிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு தேவை. இருக்க ஒரு வீடு வேணும் தானே. என்ன உணவு அது இருக்க வீடு தேவைதான். வீடு தேவை இல்லை என்றால் நாங்கள் வாடகை வீட்டிலேயே இருக்கலாம் தானே என்ற கேள்வி இருக்குது. வாடகை வீடு உண்டு, நீங்க சொன்ன மாதிரி சுதந்திரங்கள் சில இடங்கள்ல குறைவுதான். இல்ல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே வருது. இப்ப எங்களுக்கு அந்த வீடும் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டி கட்டி வருது. 60 வயசுக்கு பிறகு நாங்க நிம்மதியா வாழலாம். ஏன் நீங்க அதே நீங்க மெட்டவைக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ப என்ன செய்ய போறீங்க? கடைசியில என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு வயசு போன நேரங்கள்ல என்ன செய்ய போறீங்க? இல்ல எங்களுக்கு மிஞ்சினா வைக்க போகுது. அப்படி இல்லன்னா நாங்களும் அனுபவிக்கத்தானே வேணும். வீடு நீங்கள் வச்சு அனுபவியுங்கோ. அதுக்கிடையில இப்ப நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு 60, 65, 70 வயசு வந்தோன்னா பிள்ளைய கட்டி கொடுக்குறீங்களா? அப்ப கட்டி கொடுக்க நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு மனம் இருந்தானே, இந்த பிள்ளை சும்மா போறதோ அங்க நாங்கள் என்னுடைய சொத்தை கொடுப்போம் என்ற ஒரு நினைவு வாரதோ இல்லையோ? நினைவு வரலாம் இல்லையன்னு நான் சொல்றேன். செய்யணும் தானே. இப்ப டிபாசிட் மட்டும் கொடுத்து ஒரு பிளாட்ட வேண்டி விடியணும். ஒரு டிபாசிட் சின்ன அவைக்கு ஒரு முதலாவது ஒரு வீடுன்ற மாதிரி ஒரு குடுக்கணும். என்ன ஒரு 20,000 இப்ப ஒரு கொஞ்சம் காசா கொடுத்து ஒரு டிபாசிட் மணியை தாங்கள் குடிக்கணும். ஒரு 2 bedroom பிளாட்டோ என்னமோ ஒரு தங்களோட லைஃப் அவை தொடக்கல அவைக்காக குடுக்கணும். சில பேர் அப்படி செய்யணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அப்படியும் இல்ல. நான் அதை சும்மா சொல்றேன். நான் அப்படியும் செய்ய மாட்டேன். என்ன அவர்களுக்கு நீ உழைச்சு எதிர்பார்க்கிறதா இல்ல, நானும் இந்த இதை குடுக்கறதா இல்ல. அவை தங்களை பாட்டு அவை பார்த்து கொண்டு போகட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அவையில நாங்களும் இறுதி காலத்துல அந்த சொத்தை என்ன அப்படியே கவர்மெண்ட்டுக்கு விட போறீங்களா? யாருக்கு விட போறீங்க? இல்ல நான் செத்தா போல வேணுமெண்டா எடுக்கட்டும். அந்த பில்லே எழுதி வைப்பேன், அவ்வளவுதான். நான் செத்தா போலதான் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்ன ஒரு பெண்ணையும் அவைகளுக்கு போகாது. ரைட். அப்படி என்றால் நாங்கள் அத 2 பிள்ளை கண்டா 2 பிள்ளை நீங்களே பொம்பளை பிள்ளைன்னா 2 பேரும் ஈக்குவல்லானே. அப்ப அது அரை வாசியா எடுத்துக்கொள்ள சொல்லி அது அந்த பில்லை அப்படி எழுதி வைக்கலாம். அதை விட்டுட்டு முதலே கல்யாணம் கொடுத்து அந்த வேலையெல்லாம் நடக்காது. அதெல்லாம் தேவையில்லைன்னா அவைகளுக்கு நல்ல ஒரு அவசரமாய் நல்ல ஒரு பவுண்டேஷன் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் என்ன தெரிஞ்சு இந்த நாட்டுக்கு வந்த நாங்கள் ஒன்னும் தெரியாம வந்த நாங்கள் இந்த நாட்டுல நாங்களே வாழ பழகிக்கலன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த நாட்டுல. அப்ப நீங்க என்ன வடிவா ஈஸியா அவைகளுக்கு உழைக்கலாம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்க கொடுத்த உடனே அவர்கள் பிள்ளையான வழியில தான் பிள்ளைகள் போக பாப்பினோம். அவைக்கு மிதமிஞ்சி காசு இருக்கேக்குல்ல. அவ வேற இதுகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கூடவா இருக்கும். என்ன அவைக்கு ஒரு நாங்கள் கூட உழைச்சிட்டோம் இல்லையன்னு இல்ல. நாங்கள் 0ல இருந்து வந்தபடியா நாங்கள் மைனஸ்ல இருந்து எல்லாரும் கடன் பட்டு அந்த என்ன சொல்றது ஏஜென்சி காசு கடன் பட்டு மைனஸ்லதான் எல்லாரும் வாரது. அனுப்பி அதை செய்த நாங்கள் 0ன்னு சொல்ல முடியாது என்ன நாங்கள். ஆனா அவர்கள் அப்படி இல்ல. எல்லாரும் இப்ப எல்லாரும் ஹெல்ப் பண்ணி நம்ம என்ன பிள்ளைகள் வந்து வீட்டோட இருக்கிறோம், வேலை கிடைக்கும் வரைக்கும் வீட்டோட இருக்கிறோம், வேலை கிடைச்சா போல வீட்டை இருக்கிறோம், 2 வருஷம் 3 வருஷம் சில பேர் வீட்டோட வச்சிருக்கிறோம். ஓகே, நீ ஏர்ன் பண்ணிக்கொண்டு அதையாவது டிபாசிட் மணியா கொண்டு போங்க. அந்த
எல்லாம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு செய்யணும். கொடுத்து அதுவும் ஒரு டிபாசிட்டாவே இப்ப அத சரியான அத நாங்க நினைக்கிறதே இல்ல. வெள்ள வீட்டில இருந்து போகுது வருகுது எல்லாம். ஆனால் எங்கட காசு எங்கட சொத்தன்னு நினைக்கிறதே இல்ல. எங்கட தியாகங்கள் எல்லாம். நீங்க சொன்ன சரி, அது கூட நீ எடுத்து கொண்டு போ. அந்த அப்படி செய்து விட்டா கூட அதுவும் காணுமன்ற மாதிரி சொல்லுவேன். ஏன் நீங்க பணமா குடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. ஆனா எல்லாட்ட விருப்பம் மிதமிஞ்சி இருந்தா குடுக்கலாம் இல்லையன்னு நான் சொல்ல இல்ல. இல்ல மிதமிஞ்சி குடுக்கறதாலையும் உங்களை பாக்குதோன்ற கேள்வி அனா சொன்ன மாதிரி உங்களை பாப்பினவன் அவை விட்டுட்டு போடுவினா. இல்ல அவைய நாங்களும் எதிர்பார்க்கலாதானே. ஏன்னா அவைக்கு எங்க அதான். வேலை கிடைக்கும். இந்த நாட்டுல வேலையும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது இங்க வந்து. அப்ப அவ எங்க வேலை செய்யணும், எங்களோட பக்கத்துல இருப்பினமோ இல்லையோன்னு நீங்க எதிர்பார்க்கல. அது சரி. இப்ப ஈவன் நாங்களே அம்மா அப்பாக்களை பார்க்கக்கூடிய நிலைமையில இல்ல இருக்கல. அப்ப அவியல நாங்களும் அப்படி எதிர்பார்ப்போம். அவ தங்கட படத்தான் பார்க்க வேண்டி அந்த சொத்து இருந்தால் ஒரு சேவன்களை விட்டோ அல்லது ஒரு உதவி செய்யறவரோ விட்டு அந்த பிள்ளை செய்யலாம். அவைக்கு செய்யலாம். அம்மா எனக்கு நேரம் இல்லையம்மா இவ வந்து செய்வான் அப்படி அன்பா செய்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளலாம். இது அந்த காசை வச்சு நாங்க பாத்துட்டு போமே. எங்கட காசை வச்சு நாங்க ஒரு சர்வெண்ட வச்சோ அல்லது பிடிச்சு நாங்கள் எங்கட வீட்டிலேயே இருந்துட்டு போவோம். இல்ல ஒரு கைமுக்காவது அதை கட்டி நாங்கள் நல்ல ஜாலியா எனக்கு இந்த ரூம் வேணும் இந்த இது வேணும் அனுபவிக்கலாம் வயது போன நேரங்கள்ல. அப்படியும் இருக்கணுமா அது விரையக்குள்ள பேர பிள்ளைல அப்படி இப்படி குடுக்கறது வேற விஷயம். ஆனா அதை விட்டுட்டு ஃபுல்லா குடுத்துட்டு மாறுறதுன்றது மிக தேவையில்லாதன்றதை நான் சொல்லுவேன். அப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப சொத்தை நாங்கள் சேகரிக்க தேவையில்லையாண்டா. இப்ப எங்களுக்கு ஒரு மாதத்துல ஒரு 5000 ரூபாய் வராது. இப்ப ஒரு 3000 ரூபாய் வருதுன்னு வைங்க. இப்ப 3000 ரூபாய் வரை எங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு போகும். பிள்ளைகள் வருங்கள் விசிட்டர்ஸ் வருவீனம் அது இது எல்லாத்துக்கும் 1000க்கு மேல போகணும். 2000 ரூபாய் இருந்தாலும் இன்சூரன்ஸ் அது இது எல்லாம் வட்டி ஒரு 1000 வராது. ஒரு 900 கையில வருதுன்னு வைங்கோவன். அப்ப நாங்கள் அந்த காசை சேமிச்சு வச்சிருக்கலாம். ஒரு ஊர்ல வந்தால் அல்லது ஒரு பயணம் வந்தா போகலாம் அல்லது ஒரு இடையில கல்யாண வீடுகள் தேர் திருவிழாக்கள் அது இது அதுகளுக்கும் கொஞ்சம் செலவழி அப்படி சந்தோஷமா வாழலாம் என்று சொல்றீங்களா? ஒரு சேமிப்புன்றது வாழ்க்கையில இருக்கத்தானே. எங்களுக்கு ஒரு தேவை ஒரு கார் எடுக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு தேவை வாழ்க்கையில இருக்கத்தான் வேணும். சேமிப்பு இல்லாமலும் இருக்கல. ஏன்னா எங்களுக்கு எதிர்பாராத ஒரு செலவு வரல. எங்களுக்குமே இயலாம போகலாம். ஆமா நிச்சயம். அப்ப எங்களுக்கு இந்த வெயிலுக்கே எத்தனையோ பேர் மயங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். ஐயோ இந்த சொத்துக்கள் 2-3 பேர் இன்னும் எழும்பவே இல்ல இந்த வெயிலுக்குள்ள கொண்டு போய். நீங்க பாருங்க சில பேருக்கு அந்த வெயில் எல்லாம் வியர்வை வெளியோர எல்லாருக்கும் ஒரு கலப்பான தன்மை ஏன் வருதுன்னு நான் அதை பெரிய ஆராய்ச்சி செய்தேன். என்னென்றால் உப்புக்கள் எல்லாம் வெளியோரைக்க எனர்ஜி இல்லாம போக டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆக்களுக்கு திடீரென விழக்கூடிய நிலை. அன்றைக்கு ஒரு நாள் நடந்து கொண்டு போனவா 1 கிலோமீட்டர் நேரம் விழுந்து போனாவா அவ கொண்டுமே தெரியல. அப்புறம் என்னண்டா திடீரென கொண்டு போயினா அவ உப்பு குறைவேண்டது அவக்கு பிள்ளைகளும் இல்லை ஒன்றும் இல்லை. அவக்கு நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு போய் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிக்கிறா டீச்சர் நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கிறேன் என்னண்டா நான் நடந்து போனான் முடிக்க 9 மணிக்கு நடந்து விழுந்து போனான்டா. அப்ப பாருங்க மனுஷட்ட வாழ்க்கை ஒரு உலகம் இருந்துட்டு வந்து இருக்கிறா இப்ப. அப்ப அப்படியான ஆக்களும் இருக்கணும். எங்களுக்கு ஒரு சேமிப்புன்றது தேவை இல்லையா? அந்த சேமிப்பு நாங்கள் வச்சிருக்கிறதால உழைக்கிறோம். இல்லாட்டி உழைப்பும் இல்லாம போடுமில்ல எங்களுக்கு வீட்டில இருந்து நாங்கள் சோம்பறியலாயும் வந்துடுவோம். அப்ப உழைப்புன்றது ஒரு மனிதனுக்கு கட்டாயமா தேவை. நீங்கள் ஒரு கொஞ்சம் காசு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கோ அல்லது உங்களோட தேவைகளுக்கோ வேணும் தானே. இப்ப நீங்க நினைக்கலாம் கவர்மெண்ட் தரலாம்னு சொன்ன. ஆனா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு திருப்பி கவர்மெண்ட் தர காசுல எங்களால வாழ முடியுமோன்றதை நாங்கள் யோசிக்கணும். உங்கள்கிட்ட ஒரு சேமிப்பு இருந்தா தான் அதை நாங்கள் கொண்டு போவோம். பென்ஷன் வரப்போதுன்னா பயமா கிடக்கு. பென்ஷன் என்றால் உள்ள காசை விட அரவாசி காசு தானே வரப்போகுது. அப்ப எல்லாருக்கும் கஷ்டம் தான். நல்லது, மிக்க நன்றி ஜீவா, அருமையான கருத்து. அடுத்து நாங்கள் யார் செல்வி நித்யானந்தன் வருவோம். வணக்கம். 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 என்ன சுகம் இல்லையா உங்களுக்கு வெயிலோட? இல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இல்ல தலைப்பு தானே. இல்ல தலைப்பு யோசிக்க வச்சுட்டு சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன் என்ன செய்யலாம் அப்படியா? இல்ல சொத்து சேகரிச்சு வைக்கிறது இல்ல அதுல ஒன்றும் இல்ல. சொத்து சேகரிச்சு வச்சா யாருக்கு கொடுக்கணுமா அது அவையவைக்கு ஆட்டோமேட்டிக்கா போடுறதுதான். எங்களுக்கு கொஞ்சத்தை எழுதி கொடுக்கும். அது பிரச்சனை இல்ல அதுல ஒன்றும் இல்ல. இவனும் வந்தால் வந்து அள்ளி எடுத்து போங்க. சொல்லுங்க. ஏண்டா இங்க 3-4 வீடு இருக்குதானே இந்த வீடு.
இந்த ஒரு மாதம் கட்டைக்குள்ள தானே தெரியுது. வில்லுகள் கட்டுக்கமே அந்த மாதிரி வருமே. இன்றைக்கு 1ஆம் தேதி, நேற்று 750 யூரோ வீட்டு வாடகை. எல்லாம் கூடுது. இப்ப கூட்டி போட்டாங்க எல்லாம். ஆமா ஆமா, எங்களுக்கு ஜனவரி கூட்டினது. உழைக்கிற காசுல கரங்காசு, தண்ணி காசு, குப்பை காசு, நடக்கிறதுக்கு போற ரோட்டு வரி, அந்த கராச்சி காசு 90 ரூபான்னு கட்டி கொண்டு வந்தா இப்ப 110 ரூபாய் கராச்சி காசு. ஐயோ கடவுளே. நேற்று எனக்கு துண்டு வந்து இருக்குது. அந்த பெர்வார்மிங் அந்த ஹீட்டர் காசு இருக்குதானே, ஆமா, அதுவும் கரங்காசும் இனி கூட வேண்டு. இந்த மாசத்திலிருந்து இண்டையில இருந்து கூடாண்டு நேற்று போட்டுருக்கணும் கடிதம். ஏற்கனவே கட்டுறதை விட கூட இப்ப உழைக்கிறது இந்த முன்னார் மாதிரி வேலையும் போறதில்ல தானே. எனக்கு இப்ப தம்பிதான் வீட்டு வாடகை ஃபுல்லா கட்டுற முந்தி தகப்பன் கட்டுறவர். இப்ப நான் கட்டி கொண்டு வந்தேன். அவர் முந்தி கொஞ்சம் வேலை பிரச்சனையா இருக்கேங்களா ஃபுல்லா நான் கட்டுனது. அப்ப அவர் படிச்சு கொண்டு இருந்ததுன்னு போட்டு நான் வாங்கி, இப்ப அவர் வேலை போறபடியே தம்பி ஃபுல்லா கட்டுறது. அப்ப ஒண்ணும் செய்ய இல்லாது இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வாழும் பெரியும் வாழத்தானே வேணும். எனக்கண்டு கிடக்கிற ஒரே ஒரு சொத்து என்ற பிள்ளையோண்டு. அப்ப சரி, என்ன செல்லமே ராசாவே உனக்குத்தான் எல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டியதுதான். எங்கட பொறாமக்களுக்கும் அதுகளும் எந்த பிள்ளைகளுக்குள்ளதான் இந்த சின்னல இருந்து எங்களுடைய இருந்தபடியா அவைக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் செட்டில் ஆகுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் முடிச்ச உடனே எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிள்ளைகளை கொடுத்து விட்டா பிரச்சனை இல்ல? எனக்கு பிறகுதான் எனக்கு பிறகுதான். ஓகே, மெயின் சுவிட்ச் எப்பவும் நாங்கள் வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட தான் நிச்சு போகணும் மெயின் சுவிட்ச். எப்ப எங்களுக்கு நாங்கள் ஓபன் பண்ணி விடுறோமோ எங்கட மனம் இறக்க மனம் இல்ல. அது அப்படி சில பேர் கௌரவமா போகணும் என்றாலும் ஒன்று நாளா பிறகு நாங்கள் அவுட் கஷ்டப்பட வேணும். வாரவே இன்னில நிக்கணும். அந்த இதுக்கு போக கூடாது என்னவா இருந்தாலும். இப்ப நான் அங்கே எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த காணி எல்லாம் நான் அவங்களுக்கு 3 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தேன். இப்ப 3 பேரும் வீடு கட்டி சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அதை வித்திருந்தால் எத்தனையோ கோடி கணக்குக்கு வித்திருப்பேன். 6 வரப்பு காணி. அப்ப உங்களுக்கு தெரியும் தானே எங்கட பக்கம் ஒரு வரப்பின் விலை. ஆனால் நான் என்னென்றாலும் பரவாயில்ல, இந்த புள்ளிகள் தானே பிரச்சனை இல்லை அப்படி என்றுட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நன்றிய மறக்காம இருந்தா சரி, அவ்வளவுதான். நான் அவர் நன்றி அதுக்காக நான் எதிர்பார்க்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலங்கள் என்னுடைய வீட்டிலும் அண்ணாதான் இருக்கிறார். அப்ப நான் சில நேரம் யோசிக்கிறது, நான் இப்ப விற்க போறேன் அண்ணா எலும்பும் கொண்டாதான் நாங்க சிக்கல் வரும். என்னண்டா இப்ப ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்கிறார். அப்ப அவருக்கு சீதனம் கொடுத்துட்டார் என்ற மகளுக்கு கண்டோன்னா என்னுடைய வீடு சும்மா இருக்குத்தானே வந்து இருக்கிறார். சரியோ சரியா அண்ணா மாதிரி தானே அண்ணாண்ட புள்ள கல்யாணம் செய்யக்களையும் நான் எந்த பங்கு கொடுக்க வேண்டிய அத்தியண்ட இதுல நான் கொடுத்தேன். அது முடிஞ்சது. என்ன ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு நான் கொஞ்சம் பேங்க்ல போட்டு விட்டேன். நான் அது அவருக்கு எப்ப திருமணமோ அப்ப அந்த காசு எடுத்து கொடுக்க தாக்கணமாக போட்டு விட்டு அப்படி இருக்குது. அப்படி நான் இது கேட்கல, அது நான் வீட்டுல சொல்லித்தான் நீங்கள் உங்களோட வீட்டு இதுகளை யாரு கண்டு என்னவோ ஒரு எழுத்து மூலம் வீட்டுல வச்சிருக்கிறது நல்லது. மற்றது இப்ப இருக்கிற இதே வீடு காணியதெல்லாம் அது படி எனக்கு தான் எங்களுக்கு பின்னுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு போகும் தானே. எழுதி விட்டாலும் மற்ற மொழியில சொத்தண்டு அதான் சொன்னேன். என்னண்டாலும் அவனுக்கு தான் என்னண்டாலும் எங்களுக்கு பிறகுதான் வச்சிருந்தா நல்லது. அப்படித்தான் இருக்கும் எல்லாமே. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு பின்னுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போகும், அவ்வளவுதான். ஆமா, நன்றி நன்றி செல்வி, இந்த கருத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா, வாங்க வாங்க. நான் டக்குன்னு கூப்பிட்டு யோசிக்கிறேன். இல்ல வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் புது புது அனுபவங்கள். எங்கட இரத்தத்தோட கூர்ண குணமண்டு பேச்சு மொழியில சொல்லுவாங்க தானே, இந்த சீதனம் ஆதனம் இதுகள். இந்த நாட்டுக்கு வந்தும்
அந்த ஒரு இது மூளைக்குள்ள நடந்து போயிடுது. நான் வந்து கொடுப்பதற்கும் இல்லை வாங்குவதற்கும் இல்லை, இந்த பிள்ளைகள் வேண்டாம் என்று தான் சொல்றது. ஊரில் இருக்கிறதையும் இந்த பிரதர்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், நீ வெளியில் இருக்கிறதையும் ஒரு காலத்தில் வந்து இங்கே இருக்கலாம், எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம், தான் அங்கத்து எதுவும் கிடக்குது. ஆஹ் நான் வந்து இலங்கையில் வேலை செய்து அதே வேலை தான் 4 நாடுகள்லையும் வேலை செய்து, ஐரோப்பா இந்த நாட்டிலையும் வேலை செய்கிறேன், அதே ஒரே வேலை தான். எனவே இங்கு வந்து நான் வீடு வாங்கி வீடும் சொந்தமாகி ஏன் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும்? நான் வந்து உழைச்சி நானும் வைஃபும் உழைச்சி நாங்கள் வாங்கின மாதிரி பிள்ளைகளும் உழைச்சி வாங்குவாங்க தானே, பின்ன எனவே அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் வீடென்று ஒன்று இருக்கின்றது, அது பிள்ளைகளுக்கு சேரும். ஆனால் சேருவது எப்படி என்றதில் இப்போ சிலர் கதைச்சாங்கள். ஆனால் அந்த நடைமுறைகள் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது எனக்கு விளங்க இல்லை. அப்ப இப்ப குடுக்கணும், எங்கட பிள்ளைக்கு தானே ஆறுதலா கொடுப்ப மாட்டா, இப்ப கொடுக்கணும். நீங்க இன்றைக்கு நினைத்தாலும் கொடுக்கலாம், நீங்க செத்த பிறகும் சேரும். ஆனா வித்தியாசம், அவர்கள் சில டாக்ஸ் கூட டாக்ஸ்களை பே பண்ண வேண்டி வரும். இன்றைக்கு கொடுக்கறதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. அதுவும் கூட சொலிசிட்டர், அதாவது லோயரோட கதைச்சு அதை செய்ய வேணும். நான் அதுக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல அது சரி. நான் கேக்குறேன், எப்ப ஒரு கல்யாணத்துல கொடுக்க வேணுமா? எப்பவும் கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி கொடுங்க. நான் 6ஆம் வகுப்போட வந்து இங்க வேலை செய்து நான் உழைச்சி நான் வீடு வாங்கினா ஏன் எந்த பிள்ளைகள் 7ஆம் வகுப்பு பிள்ளைகள் உழைச்சி வீடு வாங்கல, அது ஏன் நான் அவர்களுக்கு கொடுக்க வேணும் என்ற ஒரு எத்திக்ஸ் இருக்குத்தானே. கொடுக்க வேண்டும் என்றல்ல, ஆனா பிள்ளைகள் எதிர்பார்ப்பு இல்லாட்டியும் பிள்ளைகள் பார்க்காதுன்ற பயம் எனக்கு 0.001% எனக்கு இல்லை. பிள்ளைகள் பார்க்காது என்ற அந்த நம்பிக்கையை நான் எப்பொழுதும் இழக்கிறதுக்குரிய அனுபவம் இல்லை எனக்கு. நிச்சயமாக பார்ப்பாங்கள். ஆனால் அதுக்காக நான் இந்த ஆதனத்தை சீவியை உறுத்து வச்சு எழுதுறதோ இல்லை நான் நீங்க பார்த்தா தான் தருவேன்ன்ற அந்த கண்டிஷன் இல்லை. ஆனால் என்றது அவர்களுக்கு சேரும். அந்த சேர்றது எப்படி என்றத சட்ட ரீதியாக அமைச்சுக்கொள்வது எங்களை பொறுத்தது. நாங்கள் சேர்த்து இப்போ முதல் சொன்ன நேர் மாதிரி சேர்த்து 2-3 பேருக்கு பிரிச்சு கவர்மெண்ட் கொடுக்கும் தானே என்றதுக்கு எதிர்பார்த்திருக்கிறது. சில நேரங்கள் சட்ட நடவடிக்கைகள் சில நேரம் வித்தியாசம் அது நிச்சயமாக அவங்களுக்கு போகும். ஆனால் அவங்கள் அதுக்கு நீங்க எழுதி வைக்க சிலவங்கள் இங்க எங்க நாட்டாக்கள் பூனைக்கு நாய்க்கும் எழுதி வைக்கிறாங்க. நான் செத்தா நான் பூனைக்கோ இல்லை நாய்க்கு நான் எழுதி வச்சிருந்தா அந்த நாய்க்கு போகும். அந்த நாயும் செத்தா 90 ரூபா கணக்குகளுக்கு இல்லாட்டி அரசாங்கத்துக்கு போகும். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்த்தது எந்த வழியில் இருக்கிறன்றது தான் நாங்கள் செய்ய வேண்டிய வழிமுறை. சும்மா நான் ஒன்றும் செய்யாமல் செத்தோம்னு சொன்னால் எந்த வீடு நான் செத்தால் எந்த வீடு எந்த பிள்ளைகளுக்கு சேரும், நிச்சயமாக சேரும். ஆனால் அவர்கள் பெருந்தொகை கட்டித்தான் அதை எடுக்க வேண்டி வரும், டாக்ஸ் கூட வரும். ஆனால் சட்ட நடவடிக்கையின்படி நான் ஒரு ஒழுங்குமுறை செய்தான் என்று சொன்னால் அவைக்குத்தான் போகும். ஆனால் அவர்கள் அதிக அளவு செலவழியாமல் பெறக்கூடிய வழிமுறைகள் இந்த நாட்டு சட்டங்களுக்குள் இருக்கின்றது. ஒன்று யோசிக்க வேணும், இந்த நாட்டு சொத்தோ இடமோ வீடோ ஏதோ இந்த நாட்டு அரச குடும்பத்துக்குத்தான் உரியது. இதுதான் அந்த அடிப்படை சட்டம். அதுதான் இந்த நாடு ராணித காணியும் ராணித வீடும் என்றதுதானே ஒழிய எந்த வீடு என்று சொல்ல நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் உங்கள்கிட்ட சொல்லி திரிகிறோம். அதே நேரத்தில் இது பேங்குக்குரிய வீடா இருக்கக்குள்ளேயே இது எந்த வீடு என்று சொல்லி நாங்கள் ஒரு இது இருக்கும். எனவே அப்படி ஒரு மறைமுகமான பிள்ளைகளுக்கு தெரியாம எழுதி வைக்கக்கூடிய நடைமுறைகள் உண்டு. பல வழிகள் இருக்கு. அதுல இந்த பில் என்று சொல்லுவாங்க, அதன்று சொல்லுவாங்க. நீங்க பில் எழுதி வைத்தால் அது பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பில்லின் படி அந்த பிள்ளைகளுக்கு சேரும். ஆனால் அவங்களுக்கு அந்த டாக்ஸ் கட்ட வேண்டியது கொஞ்சம்
குறையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி வைத்தால். அதை நீங்கள் உங்கள் சட்ட அறிஞர்களுடன் கலந்து அதுக்குரிய நடைமுறைகளை நாங்கள் செய்தாக வேண்டும். செய்து வைத்தால் அவர்களுக்கும் வசதி, எங்களுக்கும் வசதி. எங்களை கொண்டே ஹோமில் கொண்டே விட்டுருவாங்க என்ற பயம் எங்களுக்கு தேவையும் இல்லை. இந்த பிள்ளைய நான் நம்பினால் நானே அதை பற்றி யோசிப்பான். இல்ல சரி, கோமில தானும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறா? அது நேரம் இல்லாம தந்த தொழில்களோட தங்கட பிள்ளைகளோட இருக்கிறாண்டா நாங்கள் ஓகே, அதிலும் தயாராக இருக்கத்தானே வேணும். தயாரும் இல்லை, நான் அதை பற்றி யோசிப்பதும் இல்லை. கொண்டு விட்டால் அங்க இருந்து சந்தோஷமா போக வேண்டியது. இங்க வந்தோம், இங்க வரைக்குள்ள நான் எங்க இருப்பேன் இங்க யோசிச்சா வந்து சவக்காலைக்குள்ள ஒரு வீடு வந்தாலும் இருக்கின்ற நிலையிலானே வந்தேன். அங்க இருக்க இயலாது, ஆமை போலீஸ் அது இதண்டு குளப்படி என்றானே இங்க வந்தேன். உயிரை காப்பாற்றத்தான் ஓடி நாங்கள் சௌக்கியத்தை யோசிப்பான். நன்றி அண்ணா, நன்றி. நன்றி, வணக்கம். உங்களோட அருமையான கருத்துக்கு, அதாவது சட்ட ரீதியாக அந்த கருத்துக்களை அழகாக்க சொன்னீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் ஜிஎம். அந்த மாதிரி நெதர்லாந்து தான் பூவுக்கு பிரபலமானது என்றது எங்களுக்கு தெரியும். அப்பா சத்தங்க வரையில மைக்க ஒன் பண்ணுங்க. அந்த மாதிரி மைக் ஒன் பண்ணுங்க. இதை தேடி திரிய ஓடும் அந்த நம்பரை சரியா வராது. அப்ப இதுக்குள்ள போய் அந்த ஆப்புக்குள்ள போய் என்னோட என்ன கவலை, நாங்க கிட்ட அந்த MP3 இதுலயே ஏதாண்டா போமாட்ல எனக்கு நல்ல அவருக்கு இன்னும் வரையில இல்ல பிரவேசிக்கிறேன்னு சொன்னவர். இப்ப பாட்டு எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மேடு அது கிடைச்சா இல்லையா? இது தஜில கார்க்க வச்சுட்டு திருப்பினா நாங்க நின்று இந்த வீடியோல வந்து பட் இன்டர்நெட் கூட அடுத்த பக்கத்துக்கு வேற தேடா நிக்குது நடக்காண்டு. நீங்க வேற ஒன்று போய் தேடவும் இல்ல. அதுக்கு தேட MP3 எல்லாருக்கும் நல்லது, எங்களுக்கு நல்லது பொதுவா. இன்டர்நெட்டும் வெளியில குறைவா இருக்கும். ஆமா, அதை விட அது வரைக்கும் சொல்லணும். வேற ஆப்புகள்ல கேட்கிறோம், வேற ரேடியோக்கள் கேட்கிறோம், அதை வச்சுட்டு நாங்க நியூ டேப் அது ஓகேயா இருக்குது. இது வந்து வருது இல்ல, நான் அப்போ அதை செக் பண்ணிக்கணும். சவுண்ட் தானே சவுண்ட கேட்டுக்கிட்டு இருக்கலான்னு. சவுண்ட் நல்லா இருக்கு, நல்ல தெளிவா இருக்கு. சரி, அதே மாதிரி உண்டு. வேற என்ன கவலையான இதெல்லாம் அதுல விடுங்க, அதெல்லாம் மறந்து போ என்று சொல்லிக்கொண்டு, இது நீங்க தலையங்கம் வந்து இங்க உள்ள வாழ்ற இதை பற்றி கேட்கிறீங்களா? இல்ல இங்கதான் நடக்குது. சில பேர் நாட்டுல உள்ள இதையும் அப்படி தொட்டு தானே வரும் சில நேரம். எங்க நாட்டுக்கு எல்லாருக்கும் சொத்து இல்ல வச்சுக்கிறோம், அப்ப அதே வாங்க தொட வேண்டியதா கிடாக்கு. நாட்டுல நீங்க உங்களுக்கு சொத்து இருந்தா அது கூட இல்லையு போய் நீங்க தீர்மானிச்சு முடிவெடுப்பீங்க. அது சொந்தக்காரருக்கு தான், அது இருக்கிற ஆளுக்கு இல்ல வேற ஆக்கள் வாங்க போட்டுருந்தோம். அதுல மாட்டு கருத்து இல்ல. ஓடி கட்டுறாக்களுக்கு தான் நடக்க போகுது. அதனால வீடுகளோ இதுகளோ திருத்தாம வச்சுக்கிறது நல்லது. எல்லாத்தையும் திருத்தி அவைக்கு தான் போக போகுது. அப்ப அவைக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. சகோதரம் ஒன்று செய்து போய் இருக்க கூட இல்லாம ஒரு சகோதரி அக்காக்கும் எனக்கும் பங்கா கிணறு இருக்கேக்க. கிணறு இப்ப அந்த கப்பி போட்டு தானே அள்ளவனும், துலா எல்லாம் உடைஞ்சிட்டு தானே அங்கால இன்னொரு ஆளுக்கு கொடுத்து கிடக்க. அப்ப பங்கு கிணறு தானே, துலா போட்டு அள்ளைக்குள்ள வீட்டை எட்டியும் பாக்கல. அண்ணா நான் குழா கிணறு அடிச்சு ஒரு ஜாலியா எங்கட வீட்டை ஆக்குவ பண்ணிருக்க. குழா கிணறு அடிச்ச கண்டுட்டு கொஞ்சம் நான் பாக்குறேன் வீட்டை, நீ இப்படி சும்மா இருக்குதுன்னுட்டு தான் வந்து குந்திக்கிட்டேன். விளங்குது? அப்படி அந்த வசதிகள் நாங்கள் எவ்வளவு வசதி செய்து கொடுக்கோம். அந்த வசதி நீங்க இங்க ஜெர்மன் நேஷனாலிட்டி நாங்க சொத்து வச்சிருப்பீங்க, சொத்து காட்டாம இல்ல. அது சரியோ, அது ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கிறபடியா வச்சிருக்கேன். நீங்க டபுள் சிட்டிசன் அப்படின்னு ஓகே, அது பிரச்சனை. அப்ப இதுதான் இப்ப இங்க இதுக்கு எனக்கு போன கிழமை இதை பற்றி சும்மா காய்ச்சி நாங்க டோக் போட்டு நாங்க என்னன்னா என்ன யாருக்கு அப்புறம் நாங்க இன்னும் கட்டி முடிச்ச நான் சொல்லுவேன், நாங்க வீடு வேண்டி இருந்தாலும் எத்தனை வருஷத்துக்கு முதல் வேண்டியதான் அது மாடி விட்டு வெளியில இன்னும் நியாயமா கட்ட வேண்டி கிடக்கு. யோசனம் இல்ல, நீங்க நானே வீடு வந்து திருத்தாம விட்டுட்டேன். 5 லட்சம் கொடுத்து ஏதோ எல்லாம் திருத்தி போட்டு யோசிக்கிறேன். இல்ல நான் இங்க உள்ள வீட்டை சொல்றேன். இங்க உள்ள வீட்டுக்கு அங்க எனக்கு வீடு இல்ல, அங்கே தான் போயிட்டேன். அப்ப இங்க உள்ள வீட்டுக்கு இப்ப நாங்க என்னன்னு சொல்றேன், இப்ப எங்களுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அங்க எல்லாம் உறுதி எழுதுறோம். அந்த இப்ப இங்க நாங்க அதெல்லாம் செய்யல தானே. உதாரணத்துக்கு பெற்றோர் கொண்டு இதண்டா பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி போகும்னா அது அரசாங்கம் அதை இதாண்டு செய்யும்பா. பிள்ளை 3 பிள்ளை இல்ல, 3 பிள்ளையும் கொடுக்காது. 6 பிள்ளை வீடு சொந்தமா வச்சிருந்தா அந்த பக்கம் இதாண்டாது. இப்ப வீடு இல்லாம வாடகைக்கு இருக்கிற ஆட்களுக்கு பிள்ளைக்கு சான்ஸ் இருக்கு.
அந்த பிள்ளை சிலவுல further-ஆ, இதாண்டா அந்த காசை காட்டிக்கிட்டு போகலாம், மிச்ச காசு இந்த கடன்கள் அது இல்லை. ஆனா என்னோட வேலை செய்யறவரால் தகப்பன் இறந்த பிறகு இந்த வீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட சரியாரவாசி டாக்ஸை கழிச்சு போட்டானுங்க, கழிச்சுட்டாங்க. அதான் இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம். இப்ப இவர் சொன்னேரே இல்ல, இந்த டாக்ஸ் ஆன இந்த வீடு இப்ப நீங்க திருப்பி அவர் மகன் வேண்டதா இருந்தாலும் அவர் அந்த டாக்ஸை கூட கட்டிதான் வேண்ட வேண்டியதா கிடக்கு. அப்படியே நான் ஒரு திட்டம், சட்டம் தான் உங்களோட சட்டம். இப்ப எங்கட மகாராணி இப்ப சொன்னேன் இல்ல, மகாராணின்ற வீடுதான் இந்த நாடு. இப்ப உங்களுக்கு இந்த ஆட்சி இல்ல தானே, லண்டன் மேல எங்களுக்கு மகாராணியோட வீடுதான் இது. இப்பயே வாடகை கட்டுனா அரசாங்கம் வந்து வாடகை கட்டுதான், ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் இல்ல கட்டுது. மகாராணியில வீடு நெதர்லாந்து அரசாங்கம் மகாராணியை காட்டுது காசு. ஏன்னா அவரோட நாடு. இப்ப இங்கிலாந்தும் அதே சிஸ்டம் தான். முடியாட்சி வந்து இதே ஸ்காண்டினேவியம் அப்படியா இருக்கலாம். அதான் நான் இப்ப எங்களுக்கு ஒன்றுண்டா பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போற அந்த அதெல்லாம் இதண்ட இருக்கு. ஆனா இது டெஸ்டமெண்ட் ஒன்று இருக்கு. டெஸ்டமெண்ட் எழுதி வச்சா அது வந்து ஷுவரா இருக்கும். அது வந்து கரைச்சல் இல்லை. என்னோட உயிலண்டு சொல்றது இப்ப என்னோட வேலை செய்யற அந்த தென் அமெரிக்கா பொம்பளை நான் பேசுறேன். அவ என்ன செய்யறா, 2 பொம்பளை பிள்ளைகள். மூத்த பொம்பளை அவட சொல்லு கேட்காம போயிட்டு, அப்ப அவ 2வது பொம்பளை பிள்ளைய நான் உனக்கு தான் முடி தரேன் அவ வச்சிருக்கிறா, அந்த வீட்டிலேயே வச்சிருக்கு, வயது வந்தருக்கு. அவ எழுதி இருக்கிறா அந்த பிள்ளைக்கு, இது என்னுடைய மகளுக்கு மட்டும், மகளுக்கு வர கணவனுக்கு இல்ல. டெஸ்டமெண்ட் முடிச்சிருக்கோம். டெஸ்டமெண்ட் அப்படி முடிச்சிருக்காது. 1000 யூரோ 1500 எல்லாம் பெறும் அது டெஸ்டமெண்ட் எழுத உறுதியாண்டு. அப்ப அது டெக்னிக்கா செய்திருக்கிறேன். ஏன்னா அவருக்கு போக கூடாது, சொத்து வந்து எங்க மகனுக்கு மட்டும்தான். அதுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கட்டி இருக்கு. அது அப்படி எழுதுறதுக்கு அப்படி அவ சொல்லுவா, அனுபவங்கள் இப்படி இருக்கு இப்படி எழுதுறாங்க. சொன்ன மாதிரி எங்கட தமிழ் பிள்ளை ஒரு ஆள் ஜெர்மன் ஆட முடிச்சது. அப்ப அந்த ஜெர்மன் ஆட முடிச்சவற்ற தாயிட்ட போனா அவ சொல்லுவாவாம், மருமட குடியேற வேண்டாம், நீ சாராளமா வந்துவோ, அவ அணைக்கிறாவே இல்லவா. சரியோ, இந்த புள்ள வந்து போலாம் வந்து போறது. அவ இவருக்கு கொஞ்சம் கவலை தான் இருந்தாலும் இவர் போற நேரத்துல அவ வீட்டுல விட்டுட்டு தான் போறது. அப்படியும் சில பேர் அப்ப சொத்துக்கும் அப்படி இருக்கும்ன்றது தெரியுது. என்ன ஆனா பிள்ளைகளை பொறுத்தளவுல இப்ப சொத்தை பத்தி அதை நாங்க தான் சும்மா சொல்லி கொண்டிருப்போம். சொத்து வருமாண்டு பிள்ளைகளுக்கு வீடு வண்டி புது வீடு வண்டி கட்டி இருக்கிற பிள்ளை ஒன்றுக்கு இது சிம்பிளா இருக்கும். தலையாக மட்டும் ஒரு சீதனம் மட்டும் காசை கொடுத்தாலும் வேணாம் சொல்ற பிள்ளைகளுக்கு இதே குறியா நான் நினைக்கல இருக்குமான்னு சொல்லி. இல்ல இல்ல இந்த பிள்ளைகள் குறைவு. ஆனா சில பிள்ளைகள் லவ கண்டு தாதப்பன் சோம் இல்லாம இருக்கிற நேரங்கள்ல உடனே கையெழுத்து வச்சு பேங்க் கார்டுகளை மாத்தி அப்படியும் செய்யுதுகள். அந்த பழைய அங்க தாயத்துல இருந்து வந்த அந்த குணத்தோட இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்ல அது பெற்றோர பிரச்சனை, அது பிள்ளைகளை சொல்லி இல்லாத பெற்றோர் வளர்ப்பு. ஆனா என்னன்னு சொன்னா நாங்க அந்த வேலை செய்யறது, இப்ப நாங்க வேலை செய்யுது, இப்ப நான் வந்து மனத்தியாளங்களை குறைஞ்ச சொன்னா தானே உங்களுக்கு இப்ப 4 நாள் வேலை வேலை இருக்குதான் போகணும். வயதுக்கு தக்கன வேலையில குறைஞ்சு கொண்டு போற சிஸ்டம் இருக்கு. இந்த வீதம் 100 வீதம் இல்ல 90 வீதம் நல்லதாக 10 வீதம் பணம் போகட்டும் அப்படியான இருக்கு. அப்ப நாங்க வேலை செய்யற திறனை பிள்ளைகளுக்கு காட்டி விட்டா பிள்ளைக்கு நாங்க வேலை செய்யறது சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. வேலை செய்யற திறனை காட்டி அவைய உழைக்கிட்டா என்னதுக்கு நாங்க உழைச்சாங்களுக்கு சொத்து சேர்த்து அவையிட்டை நாங்கள் அறுவடையா வந்துட்டுதெல்லாம் பிள்ளைகள் சில நேரம் தரும் கழிந்து அங்கம்மா நீங்க இங்க போங்க அங்க போங்க அல்ல வாங்க கொண்டு கூட்டிக்கொண்டு எல்லாம் போங்க. சில பிள்ளைகள் தாதப்பனையும் பார்க்க வேணும், தாதப்பனுக்கு அனுபவிக்கணும் விரும்புதுகள். பிறகுங்கள் கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு வேணும், அது நாங்களே சேமிச்சு வைக்கிறோம் என்று அப்படி சொல்ற பிள்ளைகளும் இருக்குதுகள். அப்ப சில பிள்ளைகள் தான் இப்ப தாயக சூழல்ல அது வேற. என்ன நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அது தாங்களதான் சொத்துக்களை அனுபவிக்க என்னவோ எல்லாம் செய்வாங்க, அது வேற. ஆனா இங்க இருக்கிற பிள்ளைக்கு நீங்கள் அவ்வளவு சொத்துகள் பெருசா சேகரிக்க வேணும் இல்ல. அது அவ நான் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கட உழைப்போட எங்களுக்கு ஒரு ஊதியமா எங்களுக்கு கொஞ்சம் காசு சேர்க்க வேணும். தேவையான நேரங்கள்ல குழந்தைகளுக்கும் அவைக்கு ஒரு அவசரம் தேவை அல்லது ஒரு கார் வேண்டணும், இதுவோ நீங்களும் ஒரு 1000 2000 கொடுத்து அவைக்கு ஒரு உதவி செய்யலாம். அப்புறம் திருப்பி கொடுக்குங்கள். அப்படி இங்க இருக்கிற பிள்ளைகளும் இருக்குங்கள். அந்த அட்டகாசமான சிந்தனையும் இல்ல, எடுப்பான சிந்தனை. அது அப்படிக்கார வேண்டவனும் இப்படி வீடு வேண்டவனும் இப்படி அதான் அந்த வளர்ப்பு. அத கணக்கா வளர்த்து விட்டோம்னா அந்த சிந்தனைகள் வராது. அந்த ஒழுக்கம் அந்த நல்ல இதோட சேர்ந்து இந்த வேலை செய்யற திறன் இது இப்படி செய்தா அப்படி உழைக்கலாம். நான் அடிக்கடி வேலைக்கு சொல்றது, நீங்க வெளியில நேலாங்கறா இந்த யூரோப்புக்கே நல்ல சனம் குட் மார்னிங் குட் எல்லாம் சொல்லுவாங்க.
நல்லா சொல்லுவாங்க. ஆனா அப்படி நீங்க வேலை தளத்துல நீங்க நினைக்காதீங்க. சில வேளை நீங்க அங்க போய் வேலையும் பழகணும், மனுஷரையும் பழகணும். வேலையை மட்டும் இல்ல மனுஷரையும் பழகுங்க. ஆனா சம்பளத்துக்கு வேலை செய்யாதீங்க. நீங்க முதல்ல வேலையை பழக முயற்சிங்க. அதான் அடிக்கடி வேலைக்கு சொல்ற விஷயம் வந்து சம்பளத்தை பெரிய பிரச்சனை, வேலையை பழகுங்க. எங்கள்கிட்டையும் கற்றுக்கொண்டதை உண்மையா நல்ல பெற்றோர்களிடம் கற்றுக்கொண்ட பிள்ளை வந்து ஒழுக்கத்தையும் வாழ்க்கை சூழலையும் மிக அருமையா பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதான் செல்ஃப் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம் இல்ல, தன் தன் தானா தானே எல்லாம் செய்யும். தானே இல்ல அந்த புள்ள எங்க போனாலும் தானா போகும். அது நாங்க பொம்பளை ஏதாவது நடக்கலாம் பொம்பளை கேட்டா அதை பத்தி இல்ல, தானா அங்க வைக்கச்சுன்னா தானா போகும். இதண்டா தானா எடுக்கும். ஒரு வீடு போன்றா தானா இதாண்டு ஓட்டு டக்கண்டு சின்ன ஐடியா உண்டு தேவையா சில உலகம் அது சில உலகம் கேட்கறேன் டக்கண்டு அந்த இதை முடிக்கிறது. அப்ப அதுக்கு டக்கண்டு அந்த முடிவு எடுக்கிறேன் அந்த சொந்த காலில நிக்கிற தன்மையை அதை உருவாக்கி விடுவோம். அதைத்தானே நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கல்வியும் அன்பும் ஒழுக்கம். இதுதான் சீதனம். இதை கொடுத்து விட்டீங்கன்னா அந்த குழந்தை நாங்க கொடுக்குற ஒரு 50,000 விட அதுதான் முக்கியம். அது ஒரு வருஷத்துக்கு அந்த புள்ள இதை முடிச்சு உழைச்சிடும். நல்ல இதுல அப்ப அந்த இதுல இருக்கு. அதான் இப்ப இது என்னன்னு சொன்னா இப்பதான் சொல்லுவேன் என்னுடைய நாங்கப்பா கடைசியில இதன் போட்டு பிள்ளைகளை கொடுக்குறோம் நாங்க கொடுத்து போட்டு இந்த பென்ஷன் அப்படி ஒரு ஐடியா இருக்கு. இருந்தா அதாவது ஒரு ஹெல்த்தியா இருந்தா தண்டு போட்டு எங்களுக்கு நாங்க எடுக்கத்தானே போகணும். பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்க இல்லாது எங்களுக்கும் நாங்க தண்டு போட்டு அங்க போய் நாங்க ஒரு நல்ல கிராமமா பார்த்து ஒரு கொட்டில் வீடு காட்டி தோட்டங்கள் செய்து கொண்டு பாருங்க கட் பண்ணி பேக்கராயிட்ட படமா இது அப்படி இதோட அந்த சுவாத்தியமா ஒரு இயற்கைக்குள்ள நாங்க இருக்க வேணும். மனத அப்படியே ஒரு கற்பனை இருக்கு இருக்கு. இல்ல 2 இல்ல 3 மாதம் கூட இருந்து வாழ்ந்துட்டு வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இவ ஃபுல்லா அங்க இருக்க வேணும் இல்ல. அது நீங்க நினைக்கிறேன். நானே நினைக்கிறேன். நான் பெரிய நகரங்களை மாடி மாடியா கோபுரங்களை பாக்குறத விட கிராமங்கள்ல போகிறது ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டது. நன்றி. பிரான்ஸ் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலே சொல்லி போட்டு வேலை தரத்துல பிரான்ஸ் தெரியும் நல்ல விளையாட்டு உண்மைக்கு நல்ல என்ன பாப்போம். அது உங்களுக்கு தான் காப்பு, உங்களுக்கு தான் காப்பு. சரி அப்படின்னு எம்பாவே பிளஸிக்கிறா போகணும். அவன் போனாதான் இருக்கு விளையாடு உங்களுக்கு. நல்லா இருக்கும் போல எனக்கு கடைசி மஞ்சள் பாப்போம். இங்கிலாந்து நல்லா அடிக்குது. நல்லா இருக்கு. அதான் இங்கிலாந்து இது மற்றது நீங்க சவுத் அமெரிக்காவை சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்றீங்க போல இருக்கு. இல்ல சவுத் அமெரிக்காவை என்னன்னு சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டீங்க. சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா நாடுகள்ல சொன்னேன். என்ன சொல்லிக்கணும் ஒரே மாலம் இருந்தாலும் அப்ப என்னோட நேற்றை கொண்டு சொல்லி முடிக்கிறேன். வேலை செய்ய ஒரு 25 வயது கிட்டத்தட்ட இருக்கும் பொடியன் வந்து இந்தியா இதுல இருந்து பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காண்டு சவுத் ஆப்பிரிக்காண்டா அப்போ இந்த அப்ப இந்தியால இந்த இது சொல்ல இந்தியாவில இந்த கிராண்ட் மதர் வந்து தமிழ்நாடு சவுத் இது அப்ப சவுத் இந்தியானா அப்ப என்ன தமிழனா தமிழண்ட அப்ப வேற பேர் சொல்ல தமிழ் தெரியுமா இல்ல. அம்மாட கிராண்ட் மாட பேர் தெரியுமா அது தெரியாது. அம்மாட பேர் இந்திராணி. அவர் இதா போகுது இப்ப இனி அவட 25 வயது இருக்கும். சட்டியா உண்மைக்கு அபரிஜினோஸ் அந்த இது ஆஸ்திரேலியால இருக்க பழங்குடி அதே ஷேப்ல இருந்தது. அப்படி சரியான மோவட்டு நல்லா இருக்கும். சரி நன்றி. வணக்கம். கோசலா ஞானத்தை எடுத்துக்கொண்டு வாரன் நேவிசக்கா. கோசலா ஞானம் வணக்கம். கடந்த கிழமை ஓடிட்டா என்ன கடைசியில் எடுக்கிறீங்களேண்டு. வாங்க வாங்க. அப்படி இல்ல, எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி கதை கேட்க எனக்கு கொஞ்சம் மச்ச பத்தி பொறுமைசாலி நான் இல்லையாண்டு இல்ல இல்ல நீங்க பொறுமைசாலி. இப்ப நீங்க சொத்து வச்சுக்கிறீங்கள அப்ப கொஞ்சம் பயமாதான் எடுத்திருக்கிறேன். அதான் எடுத்திருக்கிறேன். இவ சொத்தோட வாரா இல்ல கவனிங்க. சரி சொல்லுங்க. நான் சொல்ல இனிய மதிய வணக்கம். வாணி நவல் 5 முதல் கண்
என்னன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல தலைப்பு, எல்லாரும் விழிப்புணர்வான தலைப்பு. நன்றி. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிரிலும் ஓம்பப்படுற ஒழுக்கத்தை மட்டும் சொத்தாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தப்பட்டா அதே திருப்தி. நிச்சயம். சொத்து சேர்க்கணும் இல்ல, வளர்க்க ஒவ்வொன்று. அதான் எங்கட மகள் அன்றைக்கு சொன்னா, நாங்கள் ஒரு இடத்த போயிட்டு வரும் பொழுது சொன்னா, அம்மா ஆகவும் இழிச்ச வாயா இருக்கக்கூடாது அம்மான்னு. உண்மைதான். நீங்க சொல்லுவீங்கள் கொடுத்தவனுக்கு குறையில்லை, கொடுத்தவனுக்கு குறையில்லைன்னு நடுக சொல்லி சொல்லி கொண்டே வரும். அதுக்காக எல்லாருக்கும் கொடுக்க நடுகருமா என்று சொல்லி சொன்னாங்க. அதனால அப்படியான இல்லை, உண்மையிலேயே நாங்கள் கொடுக்க கொடுக்க அல்ல அல்ல நீர் ஊற்றும் பாரது போல கொடுக்க கொடுக்க எங்களுக்கு குறையாத செல்வம் வந்து கொண்டிருக்கும். உண்மையில கொடுக்கறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அதுக்காக இனமறிஞ்சு கொடு, அதாவது தேவை அறிந்து கொடு. இப்ப காணியெல்லாம் இப்ப ஊர்ல கிடக்குற காணியை மற்ற கொடுக்கல, உங்களுக்கு எல்லாம் எல்லாரும் நல்லவே போல கொடுக்குறீங்களா, ஆனால் கடைசியில உங்களுக்கு ஆப்பு வைப்பினம்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லுதுகள். உண்மை, அதுவும் சரி என்று சொல்றாங்க. அப்படித்தான் நடக்குது. எல்லாரையும் நம்பாதீங்க. ஆனா நான் போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி அதே மாதிரி நாங்கள் சொத்துகள் சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் பண்புகளை வளர்த்து விட்டாலே சிறந்த ஒரு பண்பாடான பிள்ளைகளா வளர்ந்து. இப்ப இன்றைக்கு எங்கட தலைப்பு அந்த சொத்துக்களை இப்ப எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் ஒரு 80 வயசு 85 வயசு நாங்க கொஞ்சம் அனுபவிக்கிற கஷ்டம். ஒரு வீடு இருக்கண்டு வைங்க, அது அந்த பிள்ளைகளுக்கு எழுதுறது முதலே. அது அந்த பிள்ளை கல்யாண வீட்டுல நான் என்னுடைய காணி பூமியால் எல்லாம் உனக்கு தாரன் எழுதி வைக்கிறதா, இல்லது அவைக்கு கொடுக்கத்தான் வேணும். ஆனா நாங்கள் எல்லாம் எங்கட இறுதி காலத்துல என்னால முடியாதுன்ற காலத்துல எழுதி கொடுக்கறது நல்லதா? இறுதி காலத்துல கொடுக்கறதுதான் நல்ல. ஏன் அது முதல் அதாவது முதல் கொடுக்கல அவர்கள் இருக்குத்தானே என்று சொல்லி அலட்சியமாக உழைப்புகள்ல குறைவாக அப்படி இருந்து போவினோம் தானே, அப்படி இல்லையா? இந்த உழைக்கிற உத்வேகம் அவர்களுக்கு வராது, இல்லாம போடும். அதுவும் இருக்குது. எங்களுக்கு சொத்து பத்தி இருக்குத்தானே, அம்மா அந்த சொத்து இருக்குத்தானே என்று உழைக்கிற தன்மை இல்லாம அவையும் அதை ஒரு கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு சம்பாதிக்கிற தன்மைகள் இல்லாம போயிடும். வேந்தவைக்கு உழைக்காத காசு இல்லையோன்னு இந்த வீட்டை வித்தும் போடுங்க. அப்ப நீங்கள் ஒற்றுமையாக, என்னுடைய கொள்கை இருந்தா பிள்ளைகள் இருந்தா அவ்வளவு பேரும் ஒற்றுமையாக இருந்து அதை பங்கிட்டு எடுக்கணுமே தவிர மற்றும்படி சண்டை பிடிச்சு வாழக்கூடாதுன்றதான் என்ற கொள்கை. அதை சொல்லி சொல்லி வளர்த்து விடுறோம். நேற்றெல்லாம் எங்களோட பேத்தி விட 2 பேரைக்குள்ள பேத்திக்கு உண்மையா சரி, எங்களுக்கு தாத்தாக்கு இதை கொண்டு போங்க, தாத்தாக்கு இதை கொண்டு போங்க, அம்மம்மா இதை கொண்டு போங்க, நீங்க பக்குவமா சாப்பிடுங்க, பேக் பண்ணி தந்த விதத்தை பார்த்தாலே எனக்கு உண்மையா உடம்பெல்லாம் புல்லரிச்சது. நன்றி நன்றி. இந்த அப்படி பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறோம் சொல்லி. உண்மைதான். மிக்க நன்றி கோசலா. நன்றி, வணக்கம். நன்றி, உங்களோட அருமையான கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்து நேவிசக்கா, வணக்கம். நேவிசக்கா ஃபுட்பால்ல பாரிஸ் வெண்டுட்டு தண்ட உடனே ஒடிச்சு நிக்கலாம். எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது என்னது மறைந்து நின்று பார்க்கும் மர்மம். இப்ப நான் இந்த ஐபோன்ல கீழே வச்சு போட்டு சமைச்சுக்கேன். சரி சொல்லுங்க. இந்த தலைப்பு நல்ல தலைப்பு. ஆனா எனக்கு இந்த சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாக்கள் இல்ல, இந்த சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. என்ன சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு நாங்க சொத்துன்னு சொல்லி இந்த இப்ப நாங்கெல்லாம் எங்கட வீடு இருக்குது, இங்கத்தே வீடு இருக்குது, சொல்லி இருக்கோம் பிள்ளைகிட்ட, வீடு நாங்க எங்கட காலத்துக்கு பிறகு நீங்க 4 பேரும் பிரிச்சு எடுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி. அப்ப பிள்ளைகள் சண்டை பிடிக்கிற பிள்ளைகளும் இல்லை, எங்கட பிள்ளைகள் சொத்துக்கு ஆசைப்பட்டு சண்டை பிடிக்கிற பிள்ளைகளும் இல்லை. அதுகளே இந்த வீட்டை விட பெரிய பெரிய வீடுகள் கட்டி இருக்குது பிள்ளைகள். அப்ப நீங்கள் இறந்தா நீங்கள் கொஞ்சம் வயசு வயசு போன பிறகு எடுக்கலாம் எழுதி வச்சுக்கிறீங்க? நாங்க எழுதியே வைக்க நான் சொல்லி வச்சிருக்கிறேன் பிள்ளைகிட்ட. நான் சொல்லி வச்சிருக்கிறேன் பிள்ளைகிட்ட. ஆனா கட்டாயமா இங்க சட்டம் கட்டாயம் எழுதி வைக்கணும். பிள்ளைகளுக்கு சம பங்குகளும் இல்லாட்டி அரசாங்கம் எடுத்துருமா? அரசாங்கம் இப்ப நான் எழுதாட்டி அரசாங்கம் எடுத்துருமா? இப்ப சில இடத்துல அப்படி இருக்கு. பொறுப்பா ஒரு பிள்ளைக்கு கொடுத்தேன்னு சொன்னா, நான் எங்கட பிள்ளைகள் 3 சண்டை பிடிக்கிற பிள்ளைகள் இல்லை. பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைதான். பேத்தி பிறந்த பிள்ளைக்கு பேத்தி ஒன்று பிறந்தது பிறகு அவள் மகளோட நகைகள் அதுகளை கொண்டு போனேன் அவட்ட கொடுக்கறதுக்கு.
அந்த பிள்ளை அப்படியே எல்லாத்தையும் திருப்பி தந்துட்டுது. எனக்கு நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரே ஒரு சிமிக்கிய மட்டும் எடுத்தாள். ஒரே சின்னல போட்ட சிமிக்கி, என் மகள் சின்னல போட்ட சிமிக்கி பேத்திக்கு வந்துட்டு கொண்டு போய் கொடுத்தேன், நகைகளை கொண்டு போய் கொடுத்தேன். எல்லாத்தையும் திருப்பி தந்துட்டு அந்த சிமிக்கிய மட்டும் எடுத்தா. அப்ப எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. என்னடா இதுல அப்படின்னு சொல்லி அப்படியே சொத்துகள் எல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்யறதுன்னு. ஆமா அது சில பேருக்கு அதுகளுக்கு விருப்பம் இல்லை. அதை தாங்களே உழைச்சு தங்களை இதே பாக்குங்க. எங்கேயோ ஒரு சிலர் தான் அதை லபக்கண்டு பறிக்க வேண்டும். சிலது அதுலயே குறியா இருப்பாங்க. இப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நாங்க எங்களோட சொத்தை எழுதி வைக்கிறோம்னு சொல்லுங்களேன். நாளைக்கு சிலர்களை பார்க்க மாட்டது என்ன நிச்சயம்? ஆமா அது எழுதி வச்சுட்டோம்னா எங்களுக்கு பார்க்க மாட்டது நிச்சயம் இல்லை. ஆகவே எங்களை செய்யறதுக்கு அப்புறம் அதுகள் அடிமொழிப்பட்டு எடுத்துட்டு போகட்டுமே எழுதி வைப்பாங்க என்று சொல்லி. ஆனா நாங்க ஊர்ல இருக்கிற ஊர்ல ஒரு பெரிய வீடு காணியெல்லாம் கிடக்குது. அதுக்கு மூத்த மகன் பேர்ல நாங்க அந்த பட்டா எழுதி வைப்போம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க எழுதி வச்சிட்டோம். இரண்டாம் மூத்த மகன் மட்டும்தான் இமிகிரண்ட் இருக்கிறார், பட்டாக்கெல்லாம். அப்ப அவருக்கு தான் அகவே எழுதிட்டா அந்த வீட்டுக்கு எங்களுக்கு பயம் இல்லை. யாருமே அதை அபகரிக்கவும் இயலாது. டபுள் சிட்டிசன் உள்ள அகல் எழுதி வைக்கிறது அவைக்கு அது போகக்கூடிய வாய்ப்பு. அங்கத்தைய இமிகிரண்ட் அங்கத்தைய சிட்டிசன் தான் எழுதி அந்த மூத்த மகனுக்கு எழுதி வச்சுட்டோம். அப்ப அந்த வீடு அவர் விற்க மாட்டாரு. என்ன சொன்னா நாங்க சொல்லி வச்சோம், நீங்க பிள்ளைகள் எல்லாரும் போற நேரத்துல அந்த வீட்டை நீங்க அனுபவிங்க, போயிட்டு வர நேரத்துல அங்க இருந்து அனுபவிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த இன்னாருக்குத்தான் எழுதில அப்படி ஒரு இதுதான். நாங்க எங்க சொத்து சுகத்தை சேர்த்து வச்சுக்கண்டி சண்டை பிடிச்சுக்கணும் எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. எனக்கு அது எல்லாம் அதான் நீங்க வடிவா வாழ்ந்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன சொத்துகள் வச்சிருந்தாலும் பின்னாடி காலத்துல கொடுக்கறது அது சிறப்பா. அதுதான் எங்களது நாங்க வாழ்றதுக்கு வீடு வேணும். என்ன பிள்ளைகள் இப்ப காலத்துல பிள்ளைகள் எல்லாம் பிள்ளை தாய் தகப்பனை பார்க்க வேண்டது இல்லை. நாங்க இப்ப எழுதி வச்சிட்டோம்னா நீங்க வெளியில போங்க, நாங்க இந்த வீட்டை இது நாங்க இந்த நல்லா செம்மையாக்கி போட்டு நாங்க இருக்க போறோம், நீங்க எங்கேயாவது இருங்க எங்களை சேர்த்தி விட்டா நாங்க என்ன செய்யறது? எழுதக்கூடாது. ஒரு நாளுமே எழுதி வைக்க கூடாது சொத்துக்களை. மிக்க நன்றி நேவிசக்கா. ஆமா நன்றி மிக்க நன்றி. ஆமா வணக்கம் சாராவாஸ் அவர்களே, வணக்கம். இதுக்கு கருத்து சொல்ல போறீங்களா? ஆமா ஒரு சின்ன கருத்து என்னன்னா, அதாவது இந்த குழந்தைகளுக்கு சொத்து நம்ம அப்படியே கொடுக்கறதா எப்ப கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆமா அதற்கான ஆலோசனைகளை நீங்க பெற்று கொண்டிருக்கீங்க. இயல்பா அம்மா அப்பாவோட சொத்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அப்படியே டிவைட் பிரிச்சு போகும். ஆனா மூதாதையர்களின் சொத்துகள் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுல அந்த உயில்னு சொல்லுவா இல்லையா, இப்பெல்லாம் அப்படி இல்லை. இந்த மாதிரி பணம் வச்ச இது மாதிரி எழுதிடுறாங்க, நோட் மாதிரி. அப்படி இல்லை. அப்ப அந்த உயில் அத வந்துட்டு சரியா யாருக்கு எழுதி இருந்தாலும் அவர்களுக்கு தான் இப்ப முடியவே போகணும்னு சட்ட ரீதியா இருக்கு. ஆனா எதுவுமே எழுதாம போன அந்த உயில் அத்தனை பேருக்குமே, ஆமா அத்தனை பேருக்குமே, அதாவது 18 வயது முடிந்த யாராக இருந்தாலும், அதாவது கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி யாரா இருந்தாலும் அப்படியே டிவைட் பண்ணும். அப்படிதான் வந்துட்டு எத்தனை பேர் 12 பேர் 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, பெரிய வீடு தென்னை மரங்கள் ஒரு 50, இல்ல எங்களோட இதையே தான் நான் இப்ப சொல்றேன், தாத்தாவோட சொத்து. அது என்னன்னா பிரிக்கப்படாமலே இன்னும் இருக்கு. அந்த நிலங்கள் எல்லாம் கூட அபார்ட்மெண்டா 2 பக்கமும் வந்துருக்கு. ஆனா எங்க நிலத்துக்கிட்ட மட்டும் எதுவுமே கட்ட விடல. நாங்க பண்ணையார்கள் வைத்துக் கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு அண்ணன் தான் பெரியவங்கிறதால அவர்கள் முடிவு எடுத்து பண்றதுக்கு இன்னும் நேரம் வரல. அதாவது எல்லோருமே வந்துட்டு ஒழுங்கானபடி இருக்கிறது இல்லை. அதனால ஆமா வக்கீலுக்கு வந்துட்டு நம்ம ப்ராப்பரா நம்ம பிரிக்க போறோம் அப்படின்னா வக்கீல கூப்பிடுறப்போ அப்ப அவருக்கான வந்துட்டு ஃபீஸ் கொடுக்கணும்னா கூட எல்லோருமாக அதை அனுபவிக்க போறது எல்லோரும் தான். அப்ப இந்த முயற்சியை கையாளுகின்ற ஒரு இதுல எல்லோருமே அதை டிவைட் பண்ணி தான் பண்ணணும்.
அது வந்துட்டு ஒரு ஒரு எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் 50,000 இருந்தா கூட அதுல வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் பண்ணணும். இது வந்துட்டு இது வந்து நாங்க மூதாதையரின் சொத்துக்காக நாங்க இப்ப சொன்னது. அடுத்தபடியா என்ன அப்படின்னா, சில சொத்துகள் வந்துட்டு தாயாரோட பெயரோட வாங்கி இருந்தாங்க அப்படின்னா, அந்த தாயாரின் பெயருக்கு அவங்க இருக்கும் போதே தன்னுடைய மகனுக்கு எழுதி வைக்கலாம், மகளுக்கு எழுதி வைக்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு போய் சட்ட ரீதியா கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க எழுதி வைத்ததாக நமக்கு அங்கேயே போற மாதிரி இருக்கும். இல்லாமல் அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பொண்ணுங்களுக்கும் வரும், பேத்தி பேரவங்களுக்கும் வரும், அதே மாதிரியே பையனுக்கும் வரும். இது ஒன்று. இன்னொன்னு அசையும் சொத்து அசையா சொத்துன்னு 2 இருக்கு இல்லையா? அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வீடு இதெல்லாம் வந்துட்டு அசையா சொத்து அப்படியே இருக்கும், சரியா? ஆனா நகைகள்ங்கிறது அது அசையும் சொத்து. அப்ப நகைகள்ல கூட நாங்க என்ன சொல்லுவோம்னா, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமுங்கிற மாதிரி தான். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் நாம் வந்துட்டு திருமணம் செய்து வைக்கிறோம், அதற்கான செலவினங்கள் இருக்கு. அதை தாண்டி நம்ம வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு இல்ல மருமகனுக்கு இந்த மாதிரி நகைகள் நம்ம போட்டுறோம். அப்ப அதை வைத்து கொண்டு அவங்களோட வாழ்க்கை நடத்தணும். ஒரே குழந்தையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள மாதிரி வீடுகள்ல. அப்ப ஒருத்தர் முன்னுக்கு போய் அடுத்தவர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக சொத்துக்களை கொடுக்கணும்னு இல்லை. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது. மருத்துவ செலவினத்திற்கு பெண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் உதவுவார்களா? உதவுவார்கள் நம்ம இப்ப முடிவெடுக்கலாம். பட் அந்த நேரம் வந்துட்டு உதவாக போகலன்னா நாம் சேர்த்து வைத்த சொத்து எதுக்கு? நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கணவரோட அந்த லைஃப் டைம் இது நிச்சயமாக அதை வைத்து கொண்டுதான் ஓட்ட முடியும். எல்லாமே நாமினிஸ்லாம் போடலாம், குழந்தைகளை நாமினியா போடலாம். ஆனா உடனடியாக என்னம்மா உனக்கான சொத்து அப்படின்னு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி கொடுக்க கூடாது. ஏன்னா பிற்காலம் என்பது இனி வரும் காலங்கிறது அவங்க கைகள்ல நம்ம ஏந்திட்டு நிக்கணும். மாற்றங்கள் எவ்வளவு வந்துட்டுதான், அதுதான் கைகளை ஏந்தி கொண்டு நிற்க கூடாது, அவ்வளவுதான். அவங்க டிபெண்டா நம்ம போய் உட்கார கூடாது. அதுதான். மிக்க நன்றி சாரவாஸ் அவர்களுமே. நீங்களும் அழகாக அங்கத்தை சூழல் எப்படியான சூழல்ல கொடுக்க வேண்டிய நிலையை சொல்லுகிறார். இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு வருகிறோம். உண்மையிலேயே எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான். ஏன்னா சில பேர் சொத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யறான்னு தெரியாம இருக்குது. சில பேர் சொத்து நான் இன்னும் ஒன்றும் வேண்டியிலேயே கவலையாக இருக்கிறதே, ஏளனமாக பிள்ளைகளும் மற்றவர்களும் எங்களை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நினைப்பீங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் முயற்சியோட தான் வாழுகிறான் என்பது உண்மைதான். அவன் ஏதோ ஒரு வகையில முயற்சியை எடுத்துக்கொண்டுதான் தான் இருக்கிற இடங்களில முன்னேற வேணும் என்ற ஒரு முனைப்பு இருக்கின்றது. ஒரு மனிதன் தான் உழைத்து தான் அந்த ஒரு வீடோ அல்லது தனக்கு ஒரு சொத்தோ சேகரிக்கிறதுக்கான தான் அதுல இழப்பாற வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர்கள் சேகரிக்கிறது, அந்த சொத்தை வச்சிருக்கிறது உண்மை. சில பேர் வீடு வேணும், என்ன நல்ல ஒரு வீட்டுல வாழ்ந்து மடிய வேணும் என்று நினைப்பார். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கனவு இருக்கு. நீங்கள் அத்தனை கனவுகளையும் நீங்கள் முன்னேற்றகரமாக நிறைவேறிக்கொண்டு உங்களுக்கு இப்ப அசையும் சொத்து அசையா சொத்துண்டு பணத்தையும் வச்சிருக்கிறீர்கள், கார்கள் நகைகள் போன்ற அசைகிற சொத்துகளையும் வச்சிருக்கிறீங்க. ஆனா உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தெரியும் தானே, எனக்கு பின்னால பிள்ளைதானே அனுபவம். அதற்காக நீங்கள் உங்களை வருத்தி அந்த பணங்களை சேகரிக்காதீர்கள். நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிங்கள். அதாவது 3 சில்லில ஓடுற சைக்கிள் 30 வயதுல ஓட முடியாது. அவை 3 சில்லில ஓடைக எனக்கு இந்த சைக்கிள் ஆசைன்னா வேண்டி அனுபவியுங்க. எது உங்களுக்கு ஆசையாக உள்ள விடயங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள். அது அந்தந்த நேரங்கள்ல தான் ஒரு மனிதனுக்கு வரும். அவை அதற்கு மிஞ்சி நீங்கள் தான தர்மங்கள் செய்தாவது சில நேரம் அதுகளும் தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு வேளை வறிய வீடுகளில் இருக்கிறார்கள் அல்லது வறுமையாக வாடிக்கொள்ளுகிறார்கள், அவர்களுக்கும் ஒரு சின்ன நீங்கள் உதவி செய்யலாம்.
அப்படி அதுக்கு மேலதிகமாக நீங்கள் வச்சுக்கிற சொத்தை மிக கவனமாக அதை கையாளுங்கள். ஒன்றில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல தேவை என்றால் அது ஒரு உயில் போல எழுதி வைக்கலாம், அல்லது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தான் நம்பிக்கையாக இருந்தால் அது தானாகவே அது பிரிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நிலங்களை பொறுத்து அமையும். ஆனால் அதற்கு முதலே இந்த சொத்தை காட்டி நீ உனக்குத்தான் இதுகள் நீ வேலை செய்யாட்டியும் பரவாயில்லை உழைக்காட்டியும் பரவாயில்லைன்ற ஒரு சோம்பேறி தன்மையை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாதீங்க. அப்புறம் உங்களோட சொத்துகள் இருக்கு மட்டும்தான் அதுகள சுகமாக இருக்கும். பேர்ந்து அந்த சொத்து முடிஞ்சோடனே அதை வித்து எல்லாம் முடிஞ்சோடனே அந்த பிள்ளை வெறுங்காவடியாக ஆடிவிடும் என்றதும் உங்களுக்கு தெரிய வேணும். ஆனவடியால் இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை. இந்த சொத்துக்கள் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. கல்வி, ஒழுக்கம், நீதி, அன்பு இவைதான் நிரந்தரமாக ஒரு குழந்தைக்கு இருக்கும். அவற்றை அறுவடையாக நீங்கள் கொடுத்தால் அதுதான் அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டு வாழப்போகுது. அதே நேரம் புலம்பெயர்ந்த சூழல்ல எல்லாரும் உழைக்க வேணும். இந்த நாடுகளின் கட்டாயம், அரசாங்கத்தின் கட்டாயம் நீங்க உழைக்க வேணும். ஒரு 18-19 வயசு வந்தா ஏன் வீட்டில் இருக்கிறாண்டே கடிதம் வந்துடும் உங்களுக்கு. ஆனவடியால் குழந்தைகளை முயற்சியோடு வாழ கற்றுக் கொடுங்கள், அல்லது நீங்க கற்றுக் கொடுத்ததை அந்த பிள்ளை பெற வேணும் என்பதை முனைப்போட காட்டி கொடுங்கள். ரெண்டும் உங்கள்கிட்ட வேணும். கற்றுக் கொடுக்கவும் வேணும், காட்டி கொடுக்கவும் வேணும். சில நேரம் பாருங்கள், அண்மையில நான் ஒரு பிள்ளை 18 வயதுல லைசன்ஸ் எடுத்து கார் ஓடுது, ஆனா பெட்ரோல் அடிக்க தெரியாது. அது அன்றைக்கு சொல்லுது தன்னை பெட்ரோல் தீர்ந்து விட்டது டீச்சர், ஆனா எனக்கு அடிக்க தெரியாது. அப்ப தாய் தகப்பன் ஒரு காலம் பெட்ரோல் அடிக்க விடையில. ஏன் அடிக்க விடையில? நீங்களும் அதே ஒருக்கா காட்டி கொடுத்திருக்கலாமே அந்த பிள்ளைக்கு. அந்த நேர அவசரத்துல அந்த பிள்ளை அந்த இடத்துல மூடிய திறக்க தெரியாது. அதை போய் நான் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கல சொல்லுது, இதையவே காட்டி தெரியல. அப்ப நாங்க நீங்களுமே கேட்காம விட்ட, நீங்கள் சின்ன பிள்ளைண்டா தெரியாது. ஆனவடியா சின்னல இருந்து பொறுப்புகளை குழந்தைகளிடம் கொடுங்கள். அந்த குழந்தைகள் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழைக்க சிறந்த ஒரு குழந்தைகளாக இந்த நாட்டில போயும் தன் வாழ்க்கையை நிலைநாட்டக்கூடிய குழந்தைகளாக உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும். எனவேதான் நீங்கள் சொத்து சுகங்களின் உங்களுடைய அனுபவத்துக்கு சேர்த்தாலும் அதை நீங்க அனுபவியுங்கள். பிற்காலத்துல அது உங்களுக்கு மேலதிகமாக இருக்கிறது அல்லது அப்படி இருக்குது, அல்லது திருமணத்தின் போதென்றா உடனடியாக எழுதாதீர்கள். எழுதின அத்தனை பிள்ளைகளும் தாய்தகப்பனை துரத்திய வரலாறு தான் நிறைய இருக்கு. எல்லா பிள்ளைகளும் இல்ல, நிறைய இருக்குது. அதை பார்க்க அந்த தாய்தகப்பன் சொல்லிக்க கண்ணீர் வருது எங்களுக்கு. ஆனவடியால் நீங்கள் இறுதி காலங்களில அதை கொடுங்க. நீங்க அதை எனக்கு வேணும், ஓகே, நீங்கள் கொடுங்க. உங்களோட பிள்ளைக்கு ஒரு காசை கொடுக்குறீங்களா, இல்லை உங்களோட நகையை கொடுக்குறோம், இல்லது எனக்கு இவ்வளவுதான் இருக்குதம்மா, இந்த நகை உனக்குத்தான் என்று அப்படி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க இருக்கிற இல்லிடத்தை விட்டு நீங்கள் வேற நகரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உடனே வராது. ஆதலால் அந்த சொத்துக்களை நீங்க கவனமாக யோசித்துக் கொள்ளுங்க, அல்லது எழுதி வச்சிருங்கள். பிள்ளைகளுக்கு தெரியாத நேரங்கள்ல பிறகு அவர்கள் எங்களோட வயசு போன நேரங்கள்ல அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இணைந்து கொண்டவர்களுக்கு மிக்க நன்றி. ஜீவா ஏதாவது சொல்ல போறீங்களா? ஜீவா நிக்கிறீங்கள்? ஜீவா, நாங்கள் இறுதியா முடிப்போம் அடுத்த. ஓகே, ஆகவே இன்றைய இந்த தலைப்பினூடாக இணைந்து கொண்டவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைத்திருக்கும். அதை முன்கூட்டியே நீங்கள் ஏற்பாடு செய்கிறதுக்கு ஒரு ஒரு விழிப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு, இதில் இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் முத்தான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் நன்றியை தெரிவித்து, அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.